ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் அன்பான மாணவர்களே. எங்களோட ஃபைனல் செமினார் சீரீஸுக்குரிய வகுப்புகளில் ஜெனரல் கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர் செமினாரோட 2வது செஷனை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் போன கிழமை ஜெனரல் கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர் செமினாருக்குரிய 1வது செஷனை கம்ப்ளீட்டாக செஞ்சோம். அதில் நாங்கள் 7 வினாக்களை கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணினோம். கிட்டத்தட்ட 2.5 மணித்தியாலங்கள் செஷன் நாங்கள் செஞ்சோம். அப்போ அதில் தொடர்ச்சியாக தான் இந்த செஷன் காணப்பட போகுது. இந்த செஷன் தான் நம்மளோட இறுதியான செஷனாகவும் அமைய போகுது. ஜெனரல் கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர் செமினாருடைய இறுதியான செஷனாக இந்த செஷன் காணப்பட போகுது. அப்போ இந்த செஷனில் நாங்கள் 6 ஃபுல் ஜெனரல் கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர் வினாக்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் முதலாவது வினா 2025ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரில் ஜெனரல் கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர் வினா. அப்போ இந்த 8வது வினாவுக்குரிய விளக்கம் எங்களோட யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக எல்லா மாணவர்களுக்கும் வழங்கப்படும். என்று சொன்னால் இந்த ஸ்ட்ரக்சர் வினால நாங்கள் நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஆழமான நிறைய விஷயங்களை பற்றி கதைக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு ஹவருக்கு மாதிரி அதை விட கூட டியூரேஷன் எடுத்து நாங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை செய்ய போகிறோம். ஆனால் இதுக்கு பிறகு வர ஸ்ட்ரக்சர் வினாக்கள் எல்லாம் நாங்கள் அவ்வளோ டைம் எடுக்க போகிறதில்ல, அவசரமாக செஞ்சு கொண்டு போவோம். முதலாவது ஸ்ட்ரக்சருக்கு நாங்கள் கூட டைம் எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், இது ஒரு பாஸ் பேப்பர் வினா. அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை செய்கிறதுக்கான ஃபுல் கிளாரிட்டி கிடைச்சான்னு சொன்னால் மற்ற ஸ்ட்ரக்சர் வினாக்கள் எல்லாம் இலகுவாக உங்களுக்கு செஞ்சு கொண்டு போகலாம். அதனால தான் நான் இந்த ஸ்ட்ரக்சர் வினாக்கு கூடுதலான நேரத்தை ஒதுக்க போகிறேன். சரியா? அப்போ நாங்கள் ஆரம்பிப்போம். பாருங்க, உங்களோட 8வது கேள்வியை 2025ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரில் வந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர் வினா. 8வது கேள்வியில் ஏற்பாட்டில் என்ன சொல்லிடுன்னு சொன்னால், பின்வரும் கூற்றுக்கள் உண்மையா பொய்யா என புள்ளிக்கோட்டின் மீது குறிப்பிடுக. காரணங்கள் அவசியமில்லை அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ காரணங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்போ பாருங்க, முதலாவது கூற்ற, ஒரு குறித்த உப ஓட்டில் இலத்திரங்கள் சோடியாதல் உப ஓட்டில் எல்லா ஒபிட்டல்களிலும் இலத்திரங்கள் சமாந்தர கரங்களுடன் தனித்தனியாக நிரப்பப்படும் வரைக்கும் நடைபெற மாட்டாது அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ இந்த கூற்றை பொறுத்த மட்டும் இது ஒரு உண்மையான கூற்று. காரணம் என்னன்னு சொன்னால், இது ஹுண்டின் விதி இல்லையா? இது ஹுண்டின் விதி. நாங்கள் போன செஷனில் இது சம்பந்தமான விஷயங்களை நிறைய பேசினோம். அப்போ இந்த இடத்துல அதை திரும்ப ரிவைஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. சரியா? அப்போ இது ஹுண்டின் விதியை குறிக்கக்கூடிய ஒரு விதி. அப்போ இந்த கூற்று ஒரு உண்மையான கூற்று. சரியா? இந்த கூற்று ஒரு உண்மையான கூற்று. அடுத்தது 2வது கூற்றை பாருங்கோ. N, L எனும் சக்தி சொட்டன்களினால் இனம் காணப்படும் அணு ஒபிட்டல்கள் 1 N=4 L=1, 2வது N=4 L=0, 3வது N=3 L=2. சக்திகள் அதிகரிக்கும் வரிசையில் 3ஐ விட 2 சக்தி கூடவாம், 2ஐ விட முதலாவது சக்தி சொட்டண்ட சக்தி கூடவாம் என இடப்படலாம் அப்படின்னு சொல்லிட. அப்போ நாங்கள் இந்த மாதிரியான கேள்விகள் தந்தான்னு சொன்னால், முதலாவது என்ன செய்யணும்? அந்த உபசக்தி மட்டத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ இடத்துல முதலாவது தந்திரது என்னன்னு சொன்னால், N=4 L=1. சரியா? N=4 L=1. அப்போ இது எந்த உபசக்தி மட்டத்தை குறிச்சுது? N=4ன்றது 4வது பிரதான சக்தி மட்டத்தை குறிச்சும், L=1ன்றது P உபசக்தி மட்டத்தை குறிச்சிடும். அப்போ இது மொத்தமாக யாரை குறிச்ச போகிறோன்னு சொன்னால் 4P உபசக்தி மட்டத்தை குறிச்சும். அதே நேரம் இந்த 2வது யாரை குறிச்சிடன்னு சொன்னால், பருவம் N=4 L=0. அப்போ 4S உபசக்தி மட்டத்தை குறிச்சும். அதே நேரம் இந்த 3வது யாரை குறிச்சிடன்னு சொன்னால் N=3 L=2. அதாவது 3D உபசக்தி மட்டத்தை குறிச்சும். 3D உபசக்தி மட்டத்தை குறிச்சும். அப்போ இவங்களோட சக்தி அதிகரிக்கும் வரிசை எப்படி வரப்போகுது? சக்தி அதிகரிக்கும் வரிசைன்றது எப்படி வரப்போகுது? நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். பாருங்க, சக்தி அதிகரிக்கும் வரிசை எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10 4p6. இந்த திசையில் உபசக்தி மட்டங்களோட சக்தி அதிகரித்து கொண்டு போகும். அப்போ இந்த இடத்துல அவங்க தந்தீர ஓர்டர் 3ஐ விட 2 சக்தி கூட, அதை விட 1 சக்தி கூட அப்படின்னு தந்தீர. அது சரியான்றதை தான் நாங்கள் பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல யார் முதலாவது வரப்போகிற? இந்த 4S தான் முதலாவது வரப்போகுது. அப்போ அவருடைய சக்தி தான் மிகவும் குறவு. அப்போ முதலாவது இந்த 2வது சக்தி தொடை தான் வரப்போகுது. அப்போ அதை விட சக்தி கூடியது இந்த 3D. அப்போ அது பொறுத்தான் 3வது வரப்போகிற. கடைசிக்கு தான் சக்தி கூடிய அந்த 4P உபசக்தி மட்டம் வரப்போகுது. அப்போ இப்படித்தான் உங்களோட ஆர்டர் வரும்.
ஆனால் கூட ரெண்டாவது கூட்டில் வந்து அதான் மாற்றி தந்தீர் இல்லையா? ரெண்டாவது கூட்டில் 3ஐ விட 2க்கு பெருசு, 2ஐ விட முதலாவதுல பெருசு அப்படின்னு சொல்லி தந்தீர். அப்போ இடத்துல வந்து அவங்க அந்த 3ஆவதையும் 2ஆவதையும் மாற்றிடுறதால இந்த கூற்று வந்து ஒரு பிழையான கூற்று. அப்போ இவங்க வந்து சரி பிழை அப்படின்னு கேட்டில தானே, உண்மை பொய் அப்படின்னு தான் கேட்டீர். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி தான் விடைகளை போடணும். அப்போ இந்த இடத்துல உண்மை அப்படின்னு சொல்லி வரும். முதலாவது கூற்று உண்மை, இரண்டாவது கூற்று வந்து பொய்யான கூற்று. இரண்டாவது கூற்று பொய்யான கூற்று. சரியா? அடுத்த மூணாவது கூற்றை பாருங்க. எஸ்ஓ எஃப்ஓ மூலக்கூறின் இலத்திரன் சோடிக்கேத்திர கணிதம் சதுர கூம்பகமாகும் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் வந்தேன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும், முதலாவது அந்த மூலக்கூரோட அந்த கட்டமைப்பை வந்து வரைஞ்சு கொள்ளணும். அதாவது எஸ்ஓ எஃப்ஓன்னு சொன்னால் அதோட கட்டமைப்பை நாங்கள் வரைஞ்சு கொள்ளணும். அப்போ இவரோட கட்டமைப்பு எப்படி வரும் பாருங்க பாங்க. இவரோட கட்டமைப்பு எப்படி வரும், இந்த மாதிரி இவரோட கட்டமைப்பு வந்து வரப்போகுது இல்லையா? எஸ்ஓ எஃப்ஓ அப்படின்னு சொன்னால் பாருங்கோ, இந்த மாதிரி தான் கட்டமைப்பு வந்து வரப்போகுது. இந்த மாதிரி தான் கட்டமைப்பு வந்து வரப்போகுது. அப்போ இவரோட இலத்திரன் சோடி கேத்திர கணிதமும் மூலக்கூற்று வடிவமும் சமன். காரணம் என்னன்னு சொன்னால் இங்கே தனிச்சோடிகள் இல்லை. அப்போ இவரோட இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் என்ன, முக்கோண இரு கும்பகம் அப்படின்னு சொல்லி வரும். ஆனால் இந்த இடத்துல வந்து இலத்திரன் சோடி கேத்திர கணிதத்தை சதுர கும்பகம் அப்படின்னு தந்தீர். அப்போ இந்த கூற்று சரியா இல்லை இல்லையா? இந்த கூற்று வந்து ஒரு பொய்யான கூற்று. அப்போ இவரோட இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் எப்படி வரணும், முக்கோண இரு கும்பகம் அப்படின்னு சொல்லி வரணும். முக்கோண இரு கும்பகம் அப்படின்னு சொல்லி வரணும். சரியா? ஓகே. நான் ஒன்று மட்டும் சொன்னால் அந்த முக்கோண இரு கும்பகத்தில் 3D அனிமேஷனை இந்த இடத்துல உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன், கொஞ்சம் பாருங்க. ஓகே. அப்போ இந்த இடத்துல பாருங்க, இதுதான் அந்த முக்கோண இரு கும்பகத்தில் அந்த 3D அனிமேஷனாக வந்து காணப்பட போகுது. இப்போ இந்த இடத்துல உதாரணமாக வந்து PCL5 வந்து காணப்படுற பாருங்க. இந்த இடத்துல AXF5 ஒன்று போட்டிருந்தானே. அப்போ ஏன்றது வந்து மையானு. அப்போ மையானு உங்களுக்கு பார்க்கலாம், இந்த இடத்துல ஒரேஞ்ச் கலரால் வந்து மார்க் பண்ணப்பட்டிருக்குது. சுற்றையல் அணுக்கள் வந்து 5 காணப்படுற அந்த சுற்றையல் அணுக்களை வந்து அவங்க கிரீன் கலரால் வந்து காட்டிடு. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த 3 அணுக்களும் வந்து ஒரு தளத்தில் வந்து காணப்படுற, மற்ற 2 அணுக்களும் இன்னும் ஒரு தளத்தில் வந்து காணப்படுற. நீங்கள் சரியாக இதை வச்சு பார்த்தேன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு அந்த சிலுவை ஷேப்பில் தான் வந்து காணப்படுற. சரியா? சிலுவை ஷேப்பில் தான் காணப்படுற. பாருங்க, இந்த இடத்துல பாருங்க அதை எப்படி காணப்படுறேன்னு சொல்லி. இந்த மாதிரியான ஒரு சிலுவை ஷேப்பில் தான் எங்களுக்கு அது விளங்குற. சரியா? அப்போ இதுதான் வந்து முக்கோண இரு கும்பகத்தில் 3D அனிமேஷன். உங்களுக்கு மற்ற வடிவங்களையும் இந்த இடத்துல பார்த்துக்கொள்ளலாம். இந்த 4 டேம் இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் வந்து சமன். இந்த 4 டேம் இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் சமன். மூலக்கூற்று வடிவங்கள் தான் வித்தியாசமாகிற. பாருங்க, இது வந்து சீஸோட மூலக்கூற்று வடிவம். இதுதான் சீஸோட மூலக்கூற்று வடிவம். இந்த மாதிரி தான் சீஸோட மூலக்கூற்று வடிவம் வந்து காணப்பட போகுது. பாருங்க, 4 அணுக்களும் வேறுபட்ட தளங்களில் வந்து காணப்படுற 4 சுற்றுலா அணுக்களும் வேறுபட்ட தளங்கள் இருக்குது. அதே நேரம் கந்தகத்தில் வந்து ஒரு தனிச்சோடி வந்து காணப்பட போகுது. அப்போ கந்தகத்தில் தனிச்சோடி காணப்படுறதால இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் அப்படின்றது வந்து முக்கோண இருகும்பகமாக காணப்படும். பாருங்க பார்க்க, நான் இப்போ தனிச்சோடியம் காட்டுகிறேன். அப்போ தனிச்சோடியம் காட்டினேன்னு சொன்னால் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். இந்த இடத்துல வந்து இலத்திரன் சோடி கேத்திர கணிதம்ன்றது வந்து முக்கோண இருகும்பகம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தேன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும், அந்த டி வடிவம் வந்து விளங்குற இல்லையா? டி வடிவம் விளங்குது. இடத்துல உதாரணமாக தந்திரது வந்து ClF3 தான் உதாரணமாக தந்தீர. அப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு லோன் பேரை காட்டுறேன் பாருங்க. இப்படி தான் நம்மளோட தனிச்சோடிகள் வந்து வரப்போகுது. அப்போ தனிச்சோடியை நாங்கள் டினோட் பண்ணி நடிச்சேன்னா இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் வந்து முக்கோண இருகும்பகம். சரியா? முக்கோண இருகும்பகம் தான் இவரிடம் இலத்திரன் சோடி கேத்திர கணிதமாக காணப்பட போகுது. அடுத்து பாருங்க, மூலக்கூற்று வடிவம் நேர்கோடு, ஆனால் இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் வந்து முக்கோண இருகும்பகம் தான். காரணம் என்ன நடிச்சேன்னா இந்த இடத்துல மையானு மீது 3 தனிச்சோடிகள் வந்து காணப்படும். பாருங்க பார்க்க, நான் உங்களுக்கு மூலக்கூற்று வடிவத்தை ஃபஸ்ட்டு காட்டுறேன். பாருங்க, மூலக்கூற்று வடிவம் வந்து நேர்கோடாக வந்து காணப்படுறேன். இந்த இடத்துல உதாரணமாக எடுக்கிறது I3-. நான் தனிச்சோடிகளையும் காட்டுறேன். பாருங்க, தனிச்சோடிகளை காட்டி நடிச்சேன்னா முக்கோண இருகும்பக இலத்திரன் சோடி கேத்திர கணிதத்தை வந்து இவர் கொண்டிருக்கும். சரியா? நீங்கள் ஒன்று முடிச்சுன்னா இந்த வெப்சைட்டில் போய்த்து உங்களுக்கு அந்த 3D அனிமேஷன்ஸை வந்து பார்த்துக்கொள்ளலாம். சரியா? இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நடிச்சுன்னா உங்களுக்கு இந்த 3D அனிமேஷன்ஸை வந்து உங்களுக்கு விஷுவலாக வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஓகே தானே? நாங்கள் கேள்வியை பார்ப்போம் இப்போ. ஓகே, இப்போ கிளியர் தானே எல்லா விஷயங்களும்? அப்போ 3வது கூற்று வந்து ஒரு பொய்யான கூற்று. அடுத்தது 4வது கூற்றை பாருங்க. 4வது கூற்று, லித்தியம்
இன் இரண்டாம் அயனாக்கல் சக்தி பெரிலியத்தின் அப்பெருமானத்திலும் குறைவாகும் அப்படின்ட்டு சொல்லிடுற. லித்தியத்தின் இரண்டாம் அயனாக்கல் சக்தி பெரிலியத்தை விட குறைவாகும் அப்படின்ட்டு சொல்லிடுற. இந்த கூற்று சரியா? இது முதலாம் அயனாக்கல் சக்தின்னு சொன்னால் இந்த கூற்று வந்து சரி. முதலாம் அயனாக்கல் சக்தின்னு சொன்னால் லித்தியத்தின் முதலாம் அயனாக்கல் சக்தி பெரிலியத்தை விட குறவு. ஆனால் இரண்டாம் அயனாக்கல் சக்தின்னு வரக்குள்ளே உங்களுக்கு தெரியும், இரண்டாம் அயனாக்கல் சக்தி வந்து முதலாம் கூட்டம் உலகங்களுக்கு வந்து உயர்வாக வந்து காணப்பட போகுது. அப்போ லித்தியத்தில் இரண்டாம் அயனாக்கல் சக்தி பெரிலியத்தை விட மேக்சிமமாக வந்து காணப்பட போகுது. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லிடுற, லித்தியத்தில் இரண்டாம் அயனாக்கல் சக்தி பெரிலியத்தின் அப்பெருமானத்திலும் குறைவாகும் அப்படின்னு சொல்லிடுறதால இந்த கூற்றும் ஒரு பொய்யான கூற்றாகத்தான் காணப்பட போகுது. அப்போ நான் உங்களுக்கு சொல்லி தந்தீரேன் தானே இரண்டாம் அயனாக்கல் சக்திக்குரிய கிராஃப் எப்படி வரப்போகுதுன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தந்தீரேன். பாருங்க, இதுதான் இரண்டாம் அயனாக்கல் சக்திக்குரிய கிராஃப் வரப்போகிற ஃபார்மேட். இப்படித்தான் அந்த கிராஃப் வரும். இந்த இடத்துல முதலாம் கூட்டம் உலகமான லித்தியம் காணப்பட போகுது. கீழே பெரிலியம் வரும், போரன், கார்பன், நைதரசன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியோன். இந்த இடத்துல வந்து மூணாம் ஆவர்த்தன தெரிகிற முதலாம் கூட்டம் உலகமான சோடியம் வந்து வரப்போகுது. அப்போ இப்படித்தான் வந்து எங்களோட இரண்டாம் அயனாக்கல் சக்தி கிராஃப் வந்து வரப்போகுது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் மூலகங்களை போடப்படாது. மூலகங்களை போட்டால் பில இந்த இடத்துல நீங்கள் அந்த கட்டயன்களை தான் போடணும். லித்தியம் ப்ளஸ், பெரிலியம் ப்ளஸ், போரான் ப்ளஸ், கார்பன் ப்ளஸ், நைதரசன் ப்ளஸ், ஆக்சிஜன் ப்ளஸ், ஃப்ளோரின் ப்ளஸ், நியோன் ப்ளஸ், சோடியம் ப்ளஸ். காரணம் என்ன அடிச்சுன்னா இரண்டாம் அயனாக்கல் சக்தின்னு வரக்குள்ளே இலத்திரனை வந்து அந்த கற்றயன்லேருந்து தான் பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா, மூலகத்திலேருந்து பெற்றுக்கொள்கிறல இந்த மாதிரியான கற்றயங்கள்லேருந்து தான் நாங்கள் இலத்திரனை வந்து அகற்ற போகிறோம். அப்போ இவங்களை தான் நாங்கள் காட்டிக்கொள்ளணும். சரியா? அப்போ இந்த இடத்துல உங்களோட 4வது கூற்றும் ஒரு பொய்யான கூற்று. அடுத்தது உங்களோட 5வது கூற்றை பாருங்க. ஃப்ளோரினின் இலத்திரன் பெருகை சக்தி ஒரு மறை பெருமானம் ஆகும். இந்த இடத்துல நான் சின்ன டைப்பிங் மிஸ்டேக் கொண்டு விட்டிக்கிறேன். இந்த பொய்ன்றது மேலே வரணும். இந்த இடத்துல அந்த டொட் லைனை வந்து காட்டிப்பட்டில்லை இல்லையா? ஓகே, பிரச்சனை இல்லை, அதை நீங்கள் காட்டிக்கோங்க. இந்த இடத்துல அந்த டொட் லைனை காட்டிக்கோங்க. அப்போ 4வது கூற்று பொய்யான கூற்று. 5வது கூற்றில் என்ன சொல்லிடுறேன்னு சொன்னால் ஃப்ளோரினின் இலத்திரன் பெருகை சக்தி ஒரு மறை பெருமானமாகும் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ இந்த கூற்று வந்து ஒரு சரியான கூற்று இல்லையா? உங்களுக்கு தெரியும், இலத்திரன் பெருகை சக்தி அல்லது இலத்திரன் நாட்டல் சக்தி அப்படின்றது வந்து 17ஆம் கூட்ட மூலகங்களுக்கு வந்து கூடுதலாக வந்து காணப்பட போகுது. 17ஆம் கூட்ட மூலகங்கள் வந்து மறை பெருமானத்தில் இலத்திரன் பெருகை சக்தியை வந்து அதிக அளவில் வந்து கொண்டிருக்கும். அதுலேயும் வந்து யாருக்கு இலத்திரன் பெருகை சக்தி கூட, ஃப்ளோரினுக்கு தான் கூட. அதுபோல தான் ஃப்ளோரின் வந்து வரப்போகுது. அப்போ இந்த கூற்று வந்து ஒரு உண்மையான கூற்று. இந்த கூற்று வந்து ஒரு உண்மையான கூற்று, எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? இப்போ அடுத்த கூற்றை பாருங்க. பெரிலியம், கார்பன், சிலிக்கன், கந்தகம் எனும் அணுக்களின் அணு ஆரைகள் கார்பன், பெரிலியம், சல்ஃபர், சிலிக்கன் எனும் வரிசையில் அதிகரிக்கின்றன அப்படின்னு சொல்லிடு. அப்போ இவ்விடத்தில் வந்து மேலோட்டமாக பார்த்துட்டு சொன்னால் இந்த கூற்று வந்து எங்களுக்கு சரி மாதிரி தான் விளங்குறேன். ஆனால் இவ்விடத்தில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஒன்றிற. அப்போ நான் இதை விளங்கப்படுத்தணும்னு சொன்னால் ஆவர்த்தன அட்டவணையை வந்து நான் வரைஞ்சு கொள்ளணும். சரியா? இந்த கூற்றை நான் விளங்கப்படுத்துறதுக்கு ஆவர்த்தன அட்டவணையை வரைஞ்சு கொள்ளணும். உங்களுக்கு தெரியும், ஆவர்த்தன அட்டவணை வந்து முதல் 20 மூலகங்களுக்கும் எப்படி வரப்போகுது? ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரோன், கார்பன், நைதரசன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியோன். சரியா? நான் ஹீலியத்தை இந்த இடத்துல போட்டுக்கொள்கிறேன். நியோன், சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆர்கன், பொட்டாசியம், கால்சியம். இப்படி தான் எங்களோட ஆவர்த்தன அட்டவணை வரப்போகுது முதல் 20 மூலகங்களுக்கும். அப்போ இந்த முதல் 20 மூலகங்கள்டையும் ஆரைகளை நாங்கள் வரிசைப்படுத்த போனேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஆரை அப்படின்றது வந்து பொதுவாக வந்து கூட்டத்தின் வழியை கீழ் நோக்கி செல்லும் போது அதிகரிக்கும். அதே நேரம் ஆவர்த்தனம் வழியே இடமிருந்து வலமாக செல்லும் போது குறைவடையும். அப்போ எங்களுக்கு பொதுவாக தெரிஞ்ச விஷயம்தான், லித்தியத்திலேருந்து நியோன் வர காட்டியும் ஆரை வந்து குறைவடைய போகுது. அதே நேரம் 3ஆம் ஆவர்த்தனத்திலையும் சோடியத்திலேருந்து ஆர்கன் வர காட்டியும் ஆரை வந்து குறைவடைய போகுது. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல என்ன விஷயம் என்று சொன்னால், பொதுவாக கூட்டத்தின் வழியை கீழ் நோக்கி செல்லும் போது ஆரை கூடுறதானே. அப்போ அதை வச்சு எங்களுக்கு பொதுவாக செல்ல முடியுமான ஒரு விஷயம்தான் இந்த லித்தியத்தை விட அலுமினியத்தில் ஆரை கூடுற அப்படின்ற விஷயத்தை எங்களுக்கு செல்லலாம். எப்படி? கூட்டத்தின் வழியை கீழ் நோக்கி செல்லும் போது ஆரை கூடுறன்ற மெத்தடை வச்சு எங்களுக்கு லித்தியத்தை விட அலுமினியத்துக்கு ஆரை கூடுன்ற மாதிரி செல்லலாம்.
ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு விதிவிலக்கு கொண்டு இருக்குது. இந்த இடத்துல ஒரு விதிவிலக்கு கொண்டு இருக்குது. என்ன விதிவிலக்குன்னு சொன்னால், ஆரை வந்து லித்தியத்துக்கு தான் அலுமினியத்தை விட கூட. சரியா, ஆரை வந்து லித்தியத்துக்கு தான் அலுமினியத்தை என்பது கூடுதலாக வந்து காணப்பட போகுது. அதே நேரம் இன்னமொரு விதிவிலக்கு கொண்டிற இந்த பெரிலியமும் பொஸ்பரஸும். இந்த பெரிலியத்தையும் பொஸ்பரஸையும் பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன நினைப்பீங்க? பொஸ்பரஸில் பிரதான சக்தி மட்டங்கள் கூடன்றதால அவரோட ஆரை தான் பெரிலியத்தை விட கூட அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் பிழை. அந்த இடத்துலையும் ஆரை வந்து கூடியது வந்து பெரிலியமாகத்தான் காணப்பட போகிற. அப்போ இந்த ரெண்டுடையும் ஆரைகள் வந்து எந்த தானத்தில் வரப்போகுது? இந்த பெரிலியத்தை விட அலுமினியத்தோட ஆரை குறவு, பெரிலியத்தை விட பொஸ்பரஸ்ட ஆரை குறவு, அதே மாதிரி லித்தியத்தை விட அலுமினியத்தோட ஆரை குறவு அப்படின்னு சொல்லி வரப்போகுது. சரியா, அப்போ இவ்விடத்தில் வந்து அவங்க என்ன சொல்லிடுறான்னு சொன்னால், பெரிலியம், கார்பன், சிலிக்கன், கந்தகம் எனும் அணுக்களின் அணு ஆரைகள் இந்த வரிசையில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ நாங்கள் முதலாவது ஒவ்வொரு ஆவர்த்தனத்திலேயும் மீற மூலகங்களோட வரிசையை ஒப்பிட்டு பார்ப்போமே. அப்போ இந்த இடத்துல வந்து பெரிலியமும் கார்பனும் ஒரே ஆவர்த்தன மூலகங்கள். அப்போ அவங்களோட ஆரைகள் ஒப்பிட்டு பார்த்தான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், பெரிலியத்தை விட கார்பன் ஆரை வந்து குறவு. காரணம் என்ன? கூட்டத்தின் வழியே ஆவர்த்தனம் வழியே இடமிருந்து வளமாக செல்லும் போது ஆரை வந்து பொதுவாக குறைவடைகிறது. அப்போ பெரிலியத்தை விட கார்பன் ஆரை வந்து கட்டாயம் குறைவாகத்தான் காணப்பட போகுது. சரியா, அடுத்து நாங்கள் மூணாம் ஆவர்த்தனத்திலேயே கந்தகத்திடையும் சிலிக்கண்டையும் ஆரை ஒப்பிட்டு சொன்னால் உங்களுக்கு தெரியும், கந்தகத்திட ஆரை தான் சிலிக்கனை விட குறவு. அப்போ கந்தகத்திட ஆரை வந்து சிலிக்கண்ட ஆரையை விட குறைவாக வந்து காணப்பட போகுது. சரியா, இப்படித்தான் அந்த வரிசை வந்து காணப்பட போகுது. அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல வந்து ஆரை வந்து மிகவும் கூடியது வந்து யாரு? ஆரை வந்து மிகவும் கூடியது இந்த இடத்துல யார் வர போகிற? எங்களுக்கு ஆரை வந்து மிகவும் கூடியது வந்து சிலிக்கனாக வரப்போகுது. சரியா, ஆரை வந்து மிகவும் கூடியது சிலிக்கனாக வரப்போகுது. அதுக்கு பிறகு ஆரை கூடியது வந்து கந்தகம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எடுக்கலாம். காரணம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த பெரிலியத்தில் ஆரை வந்து பொஸ்பரஸை விட கூட. அப்போ பெரிலியத்தில் ஆரை வந்து பொஸ்பரஸை விட கூட அப்படின்னு சொல்கிறதால என்ன நடக்கும்? இந்த பெரிலியத்தை வந்து எங்களுக்கு இந்த ரெண்டுடையும் ஆரைக்கு இடையில வந்து போடிடும். சரியா, இந்த அலுமினியத்திலையும் சிலிக்கண்டையும் ஆரைக்கு இடையில தான் பெரிலியத்தில் ஆரை வந்து வரப்போகுது. அப்போ ஆரை கூடியது சிலிக்கன் அடிச்சுன்னா அடுத்த படியில் யார் வரப்போகுது? கந்தகமாக வர இல்லை, பெரிலியம் தான் வரப்போகுது. விளங்குதா? அப்போ சிலிக்கனை விட ஆரை குறைஞ்சது பெரிலியம், அது பொறுவு தான் கந்தகம் வர. அது எல்லாத்துக்கும் பொறவு தான் வந்து யார் வரும்? எங்கட கார்பன் வந்து வரப்போகுது. அப்போ இப்படித்தான் வந்து எங்கட அணு ஆரைட வரிசை வந்து வரப்போகிற. அப்போ இந்த கூற்றில் செல்லிற வரிசைப்படி பார்த்தான்னு சொன்னால் இந்த கூற்று வந்து ஒரு பிழையான கூற்று. இதுதான் உண்மையான வரிசை. எனவே வந்து கூற்று வந்து பொய்யான கூற்று. சரியா, கூற்று வந்து பொய்யான கூற்று. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு டொடோட் லைன் தந்தில்லைன்றதால நீங்கள் அந்த டொடோட் லைனை வந்து அடிச்சுக்கோங்க. அப்போ உங்களோட 6வது கூற்று பொய்யான கூற்று. அடுத்து 7வது கூற்றை பாருங்க. CH3NH2வின் கொதிநிலை வந்து CH3Fன் அப்பெருமானத்திலும் கூடியது அப்படின்னு சொல்லிற இந்த கூற்று வந்து ஒரு உண்மையான கூற்று. காரணம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த அமைன்களை பொறுத்த மட்டும் அவங்க வந்து மூலக்கூறுகளுக்கு இடையில ஐதரசன் பிணைப்புகளை வந்து கொண்டிருக்கும். இந்த அமைன் மூலக்கூறுகளுக்கு இடையில ஐதரசன் பிணைப்புகள் காணப்படும். ஆனால் CH3F பொறுத்த மட்டும் இங்கே வந்து மூலக்கூறுகளுக்கு இடையில இருமுனைவு கவர்ச்சி விசைகள் தான் காணப்பட போகுது. அப்போ இந்த ரெண்டுலேயும் யாருக்கு வலிமை கூட? ஐதரசன் பிணைப்போட வலிமை தான் கூட. அப்போ யாருக்கு கொதிநிலையை வந்து கூட வாய்க்கும்? அமைன்களுக்கு தான் கொதிநிலைகள் வந்து கூடுதலாக அமைய போகுது. அப்போ இந்த இடத்துல இந்த கூற்று வந்து ஒரு உண்மையான கூற்று அப்படின்னு சொல்லி வரும். இந்த இடத்துல கூற்று வந்து உண்மையான கூற்று அப்படின்னு சொல்லி வரும். அப்போ 7வது கூற்றும் உண்மையான கூற்று. அடுத்தது கடைசி கூற்றை பாருங்கள். உங்களோட 8வது கூற்று. உங்களுக்கு சில அயன்கள் தரப்பட்டிருக்குது. இந்த அயன்களோட அயன் ஆரைகள் இந்த வரிசையில் வந்து குறைவடையும் அப்படின்னு தந்தீர். சரியா, இந்த வரிசையில் ஆரைகள் வந்து குறைவடையும் அப்படின்னு சொல்லி தந்தீர். அப்போ நாங்கள் முதலாவது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், சம இலத்திரன்களையுடைய அயன்களை வந்து வேறாக்க போகிறேன். சரியா, சம இலத்திரன்களையுடைய அயன்களை வந்து நாங்கள் வேறாக்க போகிறோம். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல யார் யார் சம இலத்திரன்களை கொண்ட அயன்களாக காணப்படும்? உங்களுக்கு தெரியும், இந்த O2- F- அலுமினியம் 3+ சம இலத்திரன்களை கொண்ட அயன்கள். ஆனால் S2- வந்து அப்படி இல்லை. S2- வந்து இலத்திரங்களோட எண்ணிக்கை வந்து மற்ற 3 விட கூடுதலாக வந்து காணப்பட போகுது. அப்போ நாங்கள் இந்த இடத்துல தரப்பட்டிற 4 அயன்களையும் 2 குழுக்களாக வந்து பிரிக்க போகிறோம். 2 குழுக்களாக வந்து பிரிக்க போகிறோம்.
அப்போ 2 குழுக்களாக பிரிச்சாண்டு சொன்னால் எங்களுக்கு வந்து அலுமினியம் 3+ O2 மைனஸ் F மைனஸை வந்து ஒரு குரூப்லேயும் இந்த S2 மைனஸை வந்து இன்னும் ஒரு செப்பரேட்டான குரூப்லேயும் வந்து எடுக்கலாம். அப்போ இப்போ நாங்கள் வந்து ஆரைகள் எப்படி ஒப்பிட போகிறோன்னு சொன்னால் முதலாவது வந்து இந்த சம இலத்திறனையுடைய அயன்களோட ஆரைகளை தான் நாங்கள் முதலாவது ஒப்பிட போகிறோம். அப்போ அப்படி ஒப்பிடக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த P/E விகிதத்தை வச்சு ஆரைகளை வந்து ஒப்பிட போகிறேன். உங்களுக்கு தெரியும் P/E விகிதம் அதிகரிக்கும் திசையில் ஆரைகள் வந்து குறைவடையும். அப்போ இந்த இடத்துல இந்த 3 இலத்திரங்கள் எண்ணிக்கை சமன் தானே. அப்போ இலத்திரங்கள் எண்ணிக்கை சமன் அப்படின்னு சொன்னால் யாரில் வந்து புரோத்திரங்கள் எண்ணிக்கை கூடவாயிரோ அவரில் தான் ஆரைகள் வந்து குறைவாயிருக்கும். அப்போ இந்த இடத்துல புரோத்திரங்கள் எண்ணிக்கை யாருக்கு கூட? அலுமினியத்துக்கு தான் புரோத்திரங்கள் எண்ணிக்கை கூட 13 புரோத்திரங்கள் காணப்பட போகுது. அடுத்தது யார் வரப்போகுது? அடுத்தது ஃப்ளோரின் வந்து வரப்போகுது. ஃப்ளோரினில் 9 புரோத்திரங்கள் காணப்படும். கடைசியாகத்தான் ஆக்சிஜன் வந்து வரப்போகுது. ஆக்சிஜனில் வந்து 8 புரோத்திரங்கள் தான் காணப்படுற. அப்போ புரோத்திரங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிற திசையில் சமனான இலத்திரங்களை கொண்ட அயன்களோட ஆரைகள் வந்து குறைவடைஞ்சு கொண்டு போகும். அப்போ இவங்க 3 ஆரைகளை நாங்கள் வரிசைப்படுத்தினு சொன்னால் அலுமினியம் 3+ ஆரை வந்து மிகவும் குறைவு. அதே விட ஆரை கூடியது வந்து F-, இது 2 விட ஆரை கூடியது வந்து O2-. சரியா? அப்போ இப்படித்தான் உங்களோட முதல் 3 அயன்களுடைய ஆரைகள் வந்து வரிசைப்படுத்தப்பட போகுது. இப்போ அடுத்து S2- எடுத்தேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் S2- ஆரைன்றது வந்து இந்த 3 விட அதிகமாகத்தான் வரப்போகுது. காரணம் என்னன்னு சொன்னால் அதில் வந்து பிரதான சக்தி மட்டங்களோட எண்ணிக்கை கூட அப்படின்றதால ஆரை வந்து கூடவாக வந்து வரப்போகுது. அப்போ இந்த 3 விட ஆரை கூடியது தான் S2-. அப்போ இப்படித்தான் உங்களோட அயன் ஆரைட வரிசை வந்து காணப்பட போகுது. ஆனால் உங்களோட கேள்வியில் தரப்பட்டிற வரிசையை பாருங்க பார்க்க. S2- அடுத்தது F- வந்து தந்தீர, அதுக்கு பிறகு தான் O2- வந்து தந்தீர. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டிலையும் ஒரு குழப்பத்தை அவங்க ஏற்படுத்திறதால இந்த கூற்று வந்து ஒரு பொய்யான கூற்றாக வந்து கருதப்படும். சரியா? இந்த ரெண்டையும் அவங்க மாற்றி தந்திருந்தேன்னு சொன்னால் இந்த கூற்று உண்மையான கூற்று. ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த கூற்று வந்து ஒரு பொய்யான கூற்றாக வந்து கருதப்படுது. சரியா? அப்போ இப்படித்தான் நீங்கள் இந்த கூற்று வினாக்களை வந்து செய்யணும். ஓகேயா? உங்களுக்கு ஆழமான தியரி விஷயங்கள் தெரியும்னு சொன்னால் மட்டும்தான் இந்த கூற்று வினாக்களை பிழை எடுக்காமல் வந்து செய்யலாம். ஓகே தானே? அப்போ நாங்கள் 8வது கேள்வியில் A பாட்டை வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ B பாட்டை பாருங்கோ. B பாட்டில் முதலாவது கேள்வி, மூலக்கூறு ClSO2Fக்கு மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயி குற்று கோட்டு கட்டமைப்பை வரைக அப்படின்னு சொல்லிடு. அப்போ இவ்விடத்தில் தரப்பட்டின மூலக்கூறு என்னன்னு சொன்னால் ClSO2F. இதுதான் உங்களுக்கு தரப்பட்டின மூலக்கூறு. இவருக்கு மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயி குற்று கோட்டு கட்டமைப்பை வரைய வந்து சொல்லிடு இல்லையா? அப்போ நாங்கள் வரைஞ்சு கொள்வோம். அப்போ இந்த இடத்துல வந்து யார் வந்து மைய அணுவாக வரப்போகுது? மைய அணுவை பொறுத்த மட்டும் பொதுவாக வந்து மைய அணுன்றது வந்து கூடுதலான பிணைப்புகளை உருவாக்கக்கூடிய அணுவாக வந்து காணப்பட ஒன்று. அதே நேரம் அவருக்கு வந்து இன்னும் ஒரு குவாலிட்டியும் ஈக்கணும். அதுதான் வந்து அந்த மின்னெதிர்த்தன்மை வந்து குறைஞ்ச ஒரு அணுவாகவும் ஈக்கணும். அப்போ தான் வந்து அவரை வந்து எங்களுக்கு மைய அணுவாக வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்போ இந்த 2 நிபந்தனைகளுக்கும் படியக்கூடிய அணு யார்? கந்தகம். அப்போ கந்தகம் தான் இந்த இடத்துல மைய அணுவாக வந்து வரப்போகுது. அப்போ நான் கந்தகத்தை வந்து நடுவில் போட்டுக்கொள்கிறேன், கந்தகத்தை வந்து சென்டரில் போட்டுக்கொள்கிறேன். அப்போ இப்போ இடத்துல வந்து லூயி குற்று கோட்டு கட்டமைப்பை தானே கேட்டீர. அப்போ இந்த மாதிரியான கேள்விகளில் நீங்கள் வந்து அவங்களோட வடிவங்களை வந்து வரைய தேவையில்லை. சரியா? அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும் தானே 4 சிக்மா பிணைப்புக்கள் ஈர சந்தர்ப்பத்தில் தனிச்சோடிகள் இல்லைன்னு சொன்னால் வடிவம் வந்து நான்முகி. அப்போ நான்முகி வடிவம் என்று சொன்னால் நீங்கள் அந்த நான்முகி வடிவத்தை வந்து இந்த மாதிரியான இடங்களில் வந்து குறித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு சமச்சீரான வடிவத்தில் காட்டினு சொன்னாவே உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் அந்த வடிவங்கள், கோணங்கள், அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரியான கேள்விகளில் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்து வடிவங்களை வரைய சென்னு சொன்னால் நீங்கள் வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த கட்டமைப்போட ஸ்ட்ரக்சரை வந்து வரையணும். ஆனால் இந்த இடத்துல லூயி குற்றுக்கோட்டு கட்டமைப்புன்னு மட்டும்தானே கேட்டீர. அப்போ நீங்கள் சமச்சீரான வடிவம் ஒன்றை வரைஞ்சா போதும். சரியா? அப்போ இந்த இடத்துல 2 ஆக்சிஜன் அணுக்கள் வரத்தானே. அப்போ நான் 2 ஆக்சிஜன் அணுக்களையும் இந்த இடத்துல போட்டுக்கொள்கிறேன். முதலாவது ஆக்சிஜன் அணு, இரண்டாவது ஆக்சிஜன் அணு. அப்போ உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜனில் வந்து 2 தனிச்சோடிகள் காணப்பட போகுது. அடுத்து வந்து நான் குளோரினை வரைஞ்சு கொள்கிறேன். இந்த இடத்துல குளோரின் வரும்.
குளோரினில் வந்து 3 தனிச்சோடிகள் காணப்படும். அதுபோல் நான் ஃப்ளோரினை வரைகிறேன். ஃப்ளோரினில் வந்து 3 தனிச்சோடிகள் வந்து காணப்பட போகுது. அப்போ இதுதான் வந்து மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயி குற்றுக்கோட்டு கட்டமைப்பாக வந்து காணப்படுற. சரியா? அப்போ இதை நீங்கள் வரைஞ்சிட்டு சொன்னால் உங்களுக்கு 6 புள்ளிகளை வந்து பெற்றுக்கொள்ளிடும். சரியா? இதை சிம்பிளான கட்டமைப்பு உங்களுக்கு வரைய தெரியும்னு சொன்னால் உங்களுக்கு 6 மார்க்ஸ் வந்து கிடைச்சாச்சு. 100 புள்ளிகளில் 6 புள்ளிகள் உங்களுக்கு கிடைச்சாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களோட மார்க்ஸ் எப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு கூற்றுக்கு வந்து 4 மார்க்ஸ் வீதம், ஒரு கூற்றுக்கு 4 மார்க்ஸ் வீதம் 8 கூற்றுக்களுக்கு வந்து 32 மார்க்ஸ் வந்து கொடுத்தீராங்க. அப்போ இது ரெண்டும் உங்களுக்கு சரின்னு சொன்னால் உங்களுக்கு 38 மார்க்ஸ் வந்து கிடைச்சிடும். சரியா? 38 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இலகுவாக கிடைச்சிடும். இப்போ அடுத்த கேள்வியை பாருங்க. பி பார்ட்டில் 2வது கேள்வி. மேலே ஒன்றில் வரையப்பட்ட கட்டமைப்பில் எஸ்ஸின் ஒட்சியற்ற நிலையை தருக. அதாவது எஸ் த ஒட்சியற்ற நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்க. அப்போ பொதுவாக நாங்கள் ஒரு மூலக்கூறில் காணப்படுற ஒரு அணுவோட ஒட்சியற்ற நிலை எப்படி இனம் காண்றேன்? மின்னிதிர்த்தன்மை டிஃபரன்ஸை வச்சு தான் ஒட்சியற்ற எண்ணை வந்து இனம் காண்றேன். அதாவது மைய அணுவோட இணைந்துள்ள சுற்றையல் அணுக்களோட மின்னிதிர்த்தன்மை வந்து கூடவாய்க்குதா குறைவாய்க்குதான்றதை வச்சு தான் நாங்கள் பொதுவாக வந்து ஒட்சியற்ற எண்களை வந்து துணிகிறேன். அப்போ இந்த இடத்துல பாருங்க, கந்தகத்தின் ஒட்சியற்ற நிலையை தானே கேட்கப்பட்டிருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? கந்தகத்தோடு இணைந்துள்ள அணுக்களோட ஒட்சியற்ற எண்களை வந்து பார்க்கணும். கந்தகத்தோடு இணைந்துள்ள அணுக்களோட மின்னிதிர்த்தன்மைகளை வந்து பார்க்கணும். அப்படி பார்த்தேன்னு சொன்னால் எங்களுக்கு தெளிவாக விளங்குது. இந்த சுற்றியல் அணுக்களோட மின்னிதிர்த்தன்மை அப்படின்றது வந்து மைய அணுவோட மின்னிதிர்த்தன்மையை விட கூட. உங்களுக்கு தெரியும், ஃப்ளோரின், குளோரின், ஆக்சிஜன் ஆகிய அணுக்கள் வந்து உயர் மின்னிதிர்த்தன்மை கொண்ட அணுக்கள். அப்போ அவங்க வந்து கந்தகத்தோட இணைஞ்சிக்கோலே உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும்? கந்தகத்தோடு இணைஞ்சிக்கோலே கந்தகத்தோட ஒட்சியற்ற எண் வந்து ப்ளஸ் பெருமானமாக தான் வரப்போகுது. உங்களுக்கு தெரியும், ஒட்சியற்ற எண் கூடிய அணுவுக்கு நாங்கள் மைனஸ் பெருமானத்தை கொடுக்கணும், ஒட்சியற்ற எண் குறைஞ்ச அணுவுக்கு தாங்க ப்ளஸ் பெருமானத்தை வந்து கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, நான் இந்த கந்தகம் ஃப்ளோரின் பிணைப்பு எடுத்தேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஃப்ளோரினில் தான் மின்னிதிர்த்தன்மை கூட. அப்போ அவர் மீது ஒரு மறையேற்றம் வரும். இதுதான் ஃப்ளோரின் ஒட்சியற்ற எண். அப்போ ஃப்ளோரினுக்கு -1 சொன்னால் கந்தகத்துக்கு வந்து இந்த ஒரு பிணைப்பால் +1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றையற்ற எண் வரும். அதே நேரம் உங்களுக்கு தெரியும், ஆக்சிஜனை பொறுத்த மட்டும் ஆக்சிஜன் வந்து கந்தகத்தோட 2 பிணைப்புகளால் இணைஞ்சிக்கிறேன். அப்போ ஒரு பிணைப்புக்கு ஒரு ப்ளஸ் ஏற்றம் வரும். அப்போ 2 பிணைப்புகள் சொன்னால் எத்தனை ப்ளஸ் ஏற்றம் வரும்? 2 ப்ளஸ் ஏற்றங்கள் வரும். அப்போ அதே மாதிரி இந்த இடத்துலையும் 2 ப்ளஸ் ஏற்றங்கள் வரும். இந்த இடத்துலையும் ஒரு ப்ளஸ் ஏற்றம் வரும். விளங்குதா சொல்கிற விஷயம்? மின்னிதிர்த்தன்மை கூடிய சுற்றையல் அணுக்கள் காணப்படுறேன்னு சொன்னால் மைய அணு மீது ப்ளஸ் ஏற்றங்கள் வந்து தூண்டப்படும். அது வந்து பிணைப்புட எண்ணிக்கையில் தான் தங்கிற. ஒரு பிணைப்பு இந்த சொன்னால் ஒரு ப்ளஸ் ஏற்றம், 2 பிணைப்புகள் இந்த சொன்னால் 2 ப்ளஸ் ஏற்றங்கள் தூண்டப்படும். அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? தூண்டப்பட்ட ஒவ்வொரு ஏற்றங்களையும் வந்து கூட்டணும். அப்போ கூட்டினு சொன்னால் பெருமானம் எத்தனை வார? 2, 4, 5, 6 மொத்தம் 6 சொல்லி வரும். அப்போ ஒட்சியற்ற எண் எத்தனை? கந்தகத்தின் ஒட்சியற்ற எண் வந்து +6 அப்படின்னு சொல்லி வரும். கந்தகத்தின் ஒட்சியற்ற எண் +6 அப்படின்னு சொல்லி வரும். சரியா? கந்தகத்தின் ஒட்சியற்ற எண் +6 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இந்த கேள்விக்கு உங்களுக்கு மார்க்ஸ் தந்திக்கிற 2 புள்ளிகள் வந்து தரப்பட்டிருக்குது. 2 புள்ளிகள் வந்து தரப்பட்டிருக்குது. இந்த ஒட்சியற்ற என்ன கண்டன்னு சொன்னால் உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைச்சாச்சு. சரியா? சிம்பிளான விஷயம். அப்போ இப்படி தான் நீங்கள் ஒட்சியற்ற என்ன கண்டுபிடிச்சோணும். அதாவது சுற்றையல் அணுக்களோட மின்னிதிர்த்தன்மையை வச்சு தான் நாங்கள் ஒட்சியற்ற எண்ணை வந்து கண்டுபிடிச்சோணும். இதே சுற்றையல் அணுக்களோட மின்னிதிர்த்தன்மை வந்து மைய அணுவோட மின்னிதிர்த்தன்மையை விட குறைவாக இருந்தேன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்? இப்போ உதாரணமாக சொல்கிறேனே, H2S பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும் ஹைட்ரஜன் மின்னிதிர்த்தன்மை வந்து கந்தகத்தை விட குறையும். சரியா? H2S பொறுத்த மட்டும் ஹைட்ரஜன் மின்னிதிர்த்தன்மை கந்தகத்தை விட குறையும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எப்படி ஒட்சியற்ற எண்ணை பார்க்கணும்? மின்னிதிர்த்தன்மை குறைஞ்ச ஹைட்ரஜனுக்கு நாங்கள் +1 போடணும், மின்னிதிர்த்தன்மை கூடிய கந்தகத்துக்கு நாங்கள் -1 கொடுக்கணும். அப்போ ஒரு பிணைப்பு காரணமாக ஒரு மறையேற்றம் வரும். அப்போ இந்த இடத்துலையும் ஒரு பிணைப்பு இருத்தானே, அப்போ இந்த இடத்துலையும் ஒரு மறையேற்றம் வரும். அப்போ 2 டைம் கூட்டி நடிச்சேன்னா ஒட்சியற்ற எண் வந்து -2 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இப்படி தான் நாங்கள் ஒட்சியற்ற எண்களை பொதுவாக கண்டுபிடிச்சிடறேன். விளங்குதா? ஓகே. அப்போ அவங்களோட 2வது கேள்வியும் சரி. இப்போ அடுத்தது பி பார்ட்டில் 3வது கேள்வியை பாருங்க. HN2O2 அயனுக்கு ஒரு உறுதியான லூயி குற்று கோட்டு கட்டமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. இந்த அயனுக்கு மேலும் 2 லூயி குற்று கோட்டு கட்டமைப்புகளை பரிவு கட்டமைப்புகள் வரைக. தரப்பட்டுள்ள கட்டமைப்புடன் ஒப்பிடுகையில் நீங்கள் வரைந்த ஒவ்வொரு கட்டமைப்பினதும் உறுதி நிலையை
காட்டுவதற்கு உறுதியானது அல்லது உறுதியற்றது அல்லது குறைந்த அளவில் உறுதியானது என கட்டமைப்புக்கு கீழே எழுதுக அப்படின்னு சொல்லிடுறேன். சரியா? ஓகே. அதாவது இவங்க என்ன சொல்லிடுறேன்னு சொன்னால், தரப்பட்ட கட்டமைப்புகளுக்கு மேலும் 2 பரிவு கட்டமைப்புகளை வந்து வரைய சொல்லிடுறேன். அப்போ இவ்விடத்தில் நீங்கள் பரிவு கட்டமைப்புகள் வரையக்குள்ளே கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் பரிவு கட்டமைப்புகள் வரையக்குள்ளே இந்த மாதிரியான அம்புக்குறிகளை வந்து கட்டாயம் போட்டுக்கொள்ளணும். சரியா? இந்த மாதிரியான அம்புக்குறிகளை வந்து கட்டாயம் போட்டுக்கொள்ளணும். நீங்கள் அம்புக்குறி போடலன்னு சொன்னால் மார்க்ஸ் வந்து கழிப்பாங்க. சரியா? கட்டாயம் இந்த அம்புக்குறியை நீங்கள் பரிவு கட்டமைப்புகள் வரையக்குள்ளே மார்க் பண்ணிக்கொள்ளவே ஆகணும். சரியா? ஓகே. அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கட்டமைப்பு தரப்பட்டிக்கு தானே. அப்போ இவருக்கு நாங்கள் இன்னும் ஒரு பரிவு கட்டமைப்பு வரையணும். அப்போ இவருக்கு எங்களுக்கு எப்படி நம் பரிவு கட்டமைப்புகள் வரையலும்னு சொன்னால், பாருங்கள் இந்த இடத்துல இந்த பைப்பிணைப்பிக்கு தானே, இந்த பைப்பிணைப்பிட ஓரிடப்பாடற்ற தன்மை காரணமாகத்தான் பரிவு கட்டமைப்புகள் உருவாக போகுது. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த டபுள் பாண்டை கொண்டு போய்த்து இந்த மேல் இருக்கிற ஆக்சிஜனில் வந்து ஜாயிண்ட் ஆக போகிறேன். சரியா? அப்படி ஜாயிண்ட் ஆக்கினு சொன்னால் உங்களோட முதலாவது பரிவு கட்டமைப்பு எப்படி வரும் பாருங்க. இதான் உங்களோட முதலாவது பரிவு கட்டமைப்பு. நைதரசன் இடையான அந்த டபுள் பாண்ட் உடைஞ்சி அந்த டபுள் பாண்ட் வந்து இந்த ஆக்சிஜனுக்கு பரிமாற்றப்படும். இந்த இடத்துல ஒரு NO பிணைப்பு வரும். சரியா? இதுதான் முதலாவது பரிவு கட்டமைப்பு. இப்போ நாங்கள் அணுக்களையும் பிணைப்புகளையும் குறிச்சாச்சு. இப்போ தனிச்சோடிகளையும் ஏற்றங்களையும் போடணும். அப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஐதரசன், இந்த இடத்துல நைதரசன் ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ஒரு நைதரசன் இருக்குது. அப்போ இந்த இடத்துல பாருங்க இந்த நைதரசனில் வந்து 2 பிணைப்புகள் தானே இருக்கிற. ஆனால் உங்களுக்கு தெரியும் நைதரசன் வந்து பொதுவாக வந்து 3 பிணைப்புகளை வந்து தோற்றுவிக்கக்கூடிய ஆள். சரியா? நைதரசன் வந்து பொதுவாக 3 பிணைப்புகளை தோற்றுவிக்கக்கூடிய ஆள். ஆனால் இந்த இடத்துல 2 பிணைப்புகள் தான் நைதரசனுக்கு இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? ஒரு மர ஏற்றத்தை வந்து அவருக்கு கொடுக்கணும். அதே நேரம் எத்தனை தனிச்சோடிகள் வரப்போகுது? 2 தனிச்சோடிகள் நைதரசன் மீது வரப்போகுது. அதே நேரம் பாருங்க இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல இந்த நைதரசனில் வந்து 4 பிணைப்புகள் இருந்தனே. அப்போ பொதுவாக உங்களுக்கு தெரியும் நைதரசனில் வந்து 3 பிணைப்புகள் தான் வரும். ஆனால் இந்த இடத்துல 4 பிணைப்புகள் வந்துடுறதால நாங்கள் நைதரசன் மீது ப்ளஸ் ஏற்றம் மட்டும் போடணும். அப்போ இந்த இடத்துல நைதரசன் மீது தனிச்சோடிகள் இல்லை. சரியா? தனிச்சோடிகள் வந்து காணப்பட மாட்டாது. இவ்விடத்துல நீங்கள் ஒரு சின்ன மாற்றம் மட்டும் செஞ்சுக்கோங்க. டைப்பிங் மிஸ்டேக் கொண்டு இந்த இடத்துல ஒரு மைனஸ் ஏற்றம் வரணும். சரியா? மைனஸ் ஏற்றம் கொண்டு வரணும். அதுதான் நான் யோசித்தேன். இப்படி போட்டேன்னு சொன்னால் அந்த ஏற்றங்கள் வந்து பிரச்சனையாகும்னு யோசித்தேன். அப்புறம் தான் நான் விளங்கி கொண்டேன் ஏதாவது ஒரு டைப்பிங் மிஸ்டேக் கொண்டு ஈக்குமெண்ட் சொல்லி. அப்போ இந்த இடத்துல நீங்கள் அந்த மறையேற்றத்தை போட்டுக்கொண்டா சரி. சரியா? ஓகே. அப்போ நாங்கள் முதலாவது கட்டமைப்பு வரைஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த நைதரசன் மீது ப்ளஸ் ஏற்றம் வரும். இந்த ஆக்சிஜன் மீது 2 தனிச்சோடிகள் வரும். இந்த ஆக்சிஜன் மீது 3 தனிச்சோடிகளும் ஒரு மறையேற்றமும் வரும். அப்போ இதுதான் முதலாவது பரிவு கட்டமைப்பு. அடுத்தது 2வது பரிவு கட்டமைப்பு எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால், எங்களுக்கு இந்த பையை வந்து இந்த ஆக்சிஜனுக்கு வழங்கலாம். சரியா? அப்படி வழங்கினேன்னு சொன்னால் இதுதான் உருவாக போகிற 2வது பரிவு கட்டமைப்பு. சரியா? இதுதான் உருவாக போகிற 2வது பரிவு கட்டமைப்பு. சிம்பிளான விஷயம். சரியா? இதுதான் உருவாக போகிற 2வது பரிவு கட்டமைப்பு. சரியா? சிம்பிளான விஷயம். ஓகே. அப்போ நாங்கள் பரிவு கட்டமைப்புகள் 2 வரைஞ்சாச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? முதலாவது கட்டமைப்போடு ஒப்பிட்டு உறுதித்தன்மைகளை வந்து நாங்கள் குறிப்பிடணும். அப்போ இந்த இடத்துல நாங்கள் உறுதித்தன்மைகளை பார்த்தோன்னு சொன்னால், ஏற்றப்பரம்பல் வந்து அதிகரிச்சிக்குது இல்லையா? இல்லை, ஏற்றப்பரம்பல் அதிகரிச்சு இல்லை என்று சொன்னால் அதே மாதிரி தான் நீக்குது. இந்த முதலாவது கட்டமைப்புலேயும் 3 ஏற்றங்கள் காணப்படுது. 2வது 3வது கட்டமைப்புகள்லேயும் ஏற்றப்பரம்பல் அதே அளவில் தான் நீக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பாருங்க, என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த நைதரசன் வந்து கொஞ்சம் இந்த நைதரசன் மீது ஒரு ப்ளஸ் ஏற்றம் வந்திருக்குது, ஆக்சிஜன் மீது மர ஏற்றம் வந்திருக்குது. ஆனால் இந்த இடத்துல என்ன பிரச்சனை பாருங்க, மின்னிதிருத்தன்மை குறைஞ்ச அணுவில் வந்து மர ஏற்றம் வந்திருக்குது. அப்படி வந்துன்னு சொன்னால் அவர் உறுதி வந்து குறைவாக வந்து காணப்படும். சரியா? இப்போ பரிவு கட்டமைப்புகளோட உறுதிகளை நாங்கள் எப்படி ஒப்பிடுறேன்னு சொன்னால்
முதலாவது ஏற்ற பரம்பலை பார்க்கணும். ஏற்ற பரம்பலை பார்க்கணும். ஏற்ற பரம்பலை அதிகரிக்க உறுதித்தன்மை வந்து குறைவடையும். சரியா? இது முதலாவது பாயிண்ட். அடுத்து வந்து மெனிதிருத்தன்மை கூடிய அணுவில் ப்ளஸ் ஏற்றம் மீந்துச்சுன்னா உறுதி குறையும். மெனிதிருத்தன்மை குறைஞ்ச அணுவில் மறையேற்றம் மீந்தாலும் உறுதி குறையும். அப்போ இந்த அணுக்களை பொறுத்த மட்டும் நைட்ரசன் மெனிதிருத்தன்மை குறைவு தானே, ஆக்சிஜனை விட நைட்ரசன் மெனிதிருத்தன்மை குறைவு. அவரில் மைனஸ் ஏற்றம் மீந்துச்சுன்னா உறுதித்தன்மை வந்து குறையும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் அப்படித்தான், நைட்ரசனில் மறையேற்றம் இருக்குது. அப்போ முதலாவது கட்டமைப்போடு ஒப்பிடக்கூடிய இந்த ரெண்டு கட்டமைப்புகளும் குறைந்தளவு உறுதித்தன்மை உடையது. அப்போ நாங்கள் இந்த இடத்துல என்ன போடணும்? உறுதியானதுன்னு போட்டால் பிழை. என்ன சொன்னால் முதலாவது கட்டமைப்போடு ஒப்பிடக்கூடிய இவர் உறுதியாற்றுறது, அதே நேரம் உறுதியே இல்லைன்னு சொல்லவும் மேலா. சரியா? என்ன சொன்னால் ஏற்ற பரம்பல் வந்து பெரிய அளவில் டிஃபரன்ஷியேட் ஆகலை. ஒரே ஒரு பிரச்சனை தான், மெனிதிருத்தன்மை குறைஞ்ச அணுவில் மறையேற்றம் வந்திக்குது. அப்போ உறுதியற்றதுன்னு நாங்கள் இப்போ செல்றேன்னு சொன்னால் எல்லா காரணிகளும் எஃபெக்ட் ஆகினாத்தான் உறுதியற்றதுன்னு சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு காரணி தானே எங்களுக்கு டெஃபிஷியன்ஸ் ஆகுற. அப்போ நாங்கள் இந்த இடத்துல எப்படி போடணும்னு சொன்னால் குறைந்த அளவில் உறுதியானது அப்படின்ட்டு போட்டால் ஓகே. குறைந்த அளவில் உறுதியானது அப்படின்ட்டு போட்டால் ஓகே. சரியா? குறைந்த அளவில் உறுதியானது அப்படின்ட்டு போட்டால் ஓகே ஆகும். நாங்கள் மற்ற ஸ்ட்ரக்சர் வினாக்களை டிஸ்கஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு இது சம்பந்தமான விளக்கங்கள் கூடுதலாக கிடைக்கும். சரியா? பயப்படுவான. அப்போ இந்த இடத்துலையும் வந்து குறைந்தளவு உறுதியானது அப்படின்ட்டு போட்டால் ஓகே. குறைந்தளவில் உறுதியானது. சரியா? குறைந்த அளவில் உறுதியானது. சிம்பிளான விஷயம். ஓகேயா? அப்போ நாங்கள் ரெண்டு பரிவு கட்டமைப்புகளை வரைஞ்சாச்சு, தனிச்சோடிகள் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு, மறையேற்றங்கள் ப்ளஸ் ஏற்றங்கள் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு, அதே நேரம் உறுதிப்பாட்டையும் நாங்கள் டினோட் பண்ணியாச்சு. அப்போ இந்த கேள்விக்கு அவங்க கொடுத்தீர மார்க்ஸ் என்னன்னு சொன்னால் 6 புள்ளிகள் வந்து கொடுத்தீர. சரியா? 6 புள்ளிகள் வந்து கொடுத்தீர. அந்த 6 புள்ளிகளையும் அவங்க எப்படி கொடுத்தீரன்னு சொன்னால் கட்டமைப்புக்கு 2 புள்ளிகள். அப்போ இந்த கட்டமைப்புக்கு 2 புள்ளி, இந்த கட்டமைப்புக்கு 2 புள்ளி, அப்போ மொத்தம் 4 புள்ளி தானே. அதே நேரம் இந்த உறுதிப்பாடுகள் சம்பந்தமாக குறிப்பிடுறதுக்கு 2 புள்ளிகள் வந்து கொடுத்தீர. இந்த இடத்துல ஒரு புள்ளி, இந்த இடத்துல ஒரு புள்ளி, ஆக மொத்தம் 2 புள்ளி. அப்போ அந்த ரெண்டும் இந்த 4ம் சேர்ந்துட்டு சொன்னால் மொத்த புள்ளிகள் வந்து 6 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இந்த பாட்டுக்குரிய மொத்த புள்ளிகளோட எண்ணிக்கை எத்தனை? 6 புள்ளிகள் அப்படின்னு சொல்லி வரப்போகுது. ஓகே, 6 புள்ளிகள் அப்படின்னு சொல்லி வரப்போகுது. இப்போ அடுத்தது வந்து உங்களோட 4வது கேள்வியை பாருங்க. கீழே தரப்பட்டுள்ள லூயி குற்றுக்கோட்டு கட்டமைப்பையும் அதன் குறியிடப்பட்ட அடிப்படை கட்டமைப்பையும் அடிப்படையாக கொண்டு தரப்பட்டுள்ள அட்டவணையை பூரணப்படுத்துக. பாருங்க, கீழே தரப்பட்டுள்ள லூயி குற்றுக்கோட்டு கட்டமைப்பையும், அப்போ இவ்விடத்தில் தந்திருது வந்து லூயி குற்றுக்கோட்டு கட்டமைப்பு, அதையும் குறியிடப்பட்ட அடிப்படை கட்டமைப்பு, இதுதான் குறியிடப்பட்ட அடிப்படை கட்டமைப்பு, இது ரெண்டையும் பேஸ் பண்ணி கீழே தரப்பட்டுள்ள அட்டவணையை வந்து பூரணப்படுத்த செல்லிற. சரியா? கீழே தரப்பட்டுள்ள அட்டவணையை வந்து பூரணப்படுத்த செல்லிற. அப்போ நாங்கள் இந்த அட்டவணையை எப்படி நிரப்புறன்றதை பார்த்து கொண்டு வருவோம். அதுக்கு முந்தி நாங்கள் சில முக்கியமான விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதாவது இந்த களப்பாக்கங்கள் சம்பந்தமான விஷயங்களை வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அப்போ நான் இந்த இடத்துல ஒரு உதாரணம் ஒன்றின் மூலமாக இந்த களப்பாக்கம், அதே நேரம் தரைநிலை அரட்டிய நிலை சம்பந்தமான விஷயங்களை வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறேன். பாருங்கோ, தெளிவாக விலை கொடுத்து ட்ரை பண்ணுங்க. பாருங்க, பார்க்க இந்த இடத்துல நாங்கள் அந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்து கொண்டு வருவோம். நான் ஒரு உதாரணம் ஒன்று எடுக்கிறேன். இந்த CH4 மூலக்கூறு எடுத்தேன்னு சொன்னால், இந்த CH4 மூலக்கூறு எடுத்தேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இந்த CH4 மூலக்கூறு எடுத்தேன்னு சொன்னால் இதன் CH4 மூலக்கூறோட கட்டமைப்பு பாருங்க. கார்பன் வந்து 4 பிணைப்புகளை வந்து இந்த இடத்துல ஏற்படுத்த போகுது. அப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஓலெவல் டைமில் படிக்கிற விஷயம்தான். ஒரு பங்கீட்டு வலு பிணைப்பு எடுத்தேன்னு சொன்னால் அந்த பங்கீட்டு வலு பிணைப்பில் வந்து 2 இலத்திரங்கள் வந்து காணப்பட போகுது. அதில் ஒரு இலத்திரன் வந்து மைய அணுவால் வழங்கப்படுற இலத்திரன். சரியா? அப்போ கார்பனால் ஒரு இலத்திரன் இந்த பங்கீட்டு பிணைப்புக்கு வழங்கப்படும். அதே நேரம் ஐதரசனும் இந்த பங்கீட்டு பிணைப்புக்கு ஒரு இலத்திரனை வந்து கொடுக்கும். சரியா? அப்போ இந்த 2 இலத்திரங்களும் சேர்ந்து தான் ஒரு பிணைப்பை வந்து உருவாக்க போகுது. அப்போ இதன் அடிப்படையில் பார்த்தேன்னு சொன்னால் இப்போ கார்பன் வந்து 4 பிணைப்புகளை ஏற்படுத்திடு தானே. அப்போ கார்பன் 4 பிணைப்புகளை ஏற்படுத்தி ஈரண்டு சொன்னால் கார்பன் வந்து 4 இலத்திரங்களை வந்து இந்த இடத்துல பிணைப்பில் வந்து கொடுத்திக்கணும். சரியா? 4 பிணைப்புகள் மீனிங் 4 அணுக்களை வந்து 4 இலத்திரங்களை வந்து பிணைப்பில் வந்து வழங்கிக்கணும். சரியா?
அப்போ இந்த CH4 மூலக்கூறை பொறுத்த மட்டும் 4 சிக்மா பிணைப்புகளை ஏற்படுத்துறதுக்கு கார்பன் வந்து 4 இலத்திரங்களை வந்து பிணைப்பில் வந்து வழங்கிக்குது. சரியா, இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நான் வந்து கார்பன் இலத்திரன் நிலை அமைப்பை வந்து எழுதி கொள்கிறேன். சரியா, கார்பன் இலத்திரன் நிலை அமைப்பு எழுதி கொள்கிறேன். அப்போ கார்பன் இலத்திரன் நிலை அமைப்பு எப்படி வாரன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், 1s2 2s2 2p2 அப்படின்னு சொல்லி வரப்போகுது. சரியா, 1s2 2s2 2p2 அப்படின்னு சொல்லி வரப்போகுது. இதுதான் கார்பன் இலத்திரன் நிலை அமைப்பு. அப்போ இந்த இலத்திரன் நிலை அமைப்புக்கு நாங்கள் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் தரைநிலை அப்படின்னு சொல்கிறேன். தரைநிலை அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து தரைநிலையில் காணப்படுற இலத்திரன் நிலை அமைப்பு. சரியா, அப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த தரைநிலையை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல வந்து இலத்திரங்கள் வந்து நிரம்பி காணப்படுற இந்த S உபப்படியில் இலத்திரங்கள் வந்து நிரம்பி காணப்படுது. இந்த 2s உபப்படியிலையும் இலத்திரங்கள் வந்து நிரம்பி காணப்படுற. ஆனால் 2p உபப்படியில் வந்து 2 இலத்திரங்களும் சோடியற்ற இலத்திரங்களாக வந்து காணப்படுற. அப்போ இந்த சோடியற்ற இலத்திரங்களோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சோடியற்ற இலத்திரங்கள் தான் வந்து பிணைப்பில் வந்து ஈடுபட போகிறேன். சரியா, இந்த சோடியற்ற இலத்திரங்கள் தான் பிணைப்பில் வந்து ஈடுபட போகிறேன். அப்போ நான் வந்து ஒபிட்டல்களையும் அந்த ஒபிட்டல்களில் நிரம்பியுள்ள இலத்திரங்களையும் இந்த இடத்துல வரைஞ்சு கொள்கிறேனே. அப்போ 1s உபப்படி எடுத்துட்டு சொன்னால் இப்படி ஒரு ஒபிட்டல் காணப்படும். இந்த ஒபிட்டலில் வந்து 2 இலத்திரங்கள் காணப்பட போகுது. அடுத்து 2s எடுத்துட்டு சொன்னால் அதுலேயும் 2 இலத்திரங்கள் காணப்பட போகுது. 2p எடுத்துட்டு சொன்னால் அதில் வந்து 2 இலத்திரங்கள் வந்து தனித்தனியாக வந்து காணப்பட போகுது. அப்படிதான் வந்து தரைநிலையில் இலத்திரங்கள் நிரம்பி காணப்படுற ஓர்டர். சரியா, இப்படி தான் தரைநிலையில் இலத்திரங்கள் வந்து நிரம்பி காணப்பட போகுது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பாருங்க, இந்த இடத்துல CH4 மூலக்கூறு உருவாகிற சந்தர்ப்பத்தில் கார்பன் வந்து 4 இலத்திரங்களை வந்து பிணைப்பில் கொடுத்திக்குது. ஆனால் இந்த இலத்திர நிலை அமைப்பை வச்சு பார்த்தேன்னு சொன்னால் அது சாத்தியம் இல்லை. காரணம் என்ன? இந்த பிணைப்பில் கொடுக்குற இலத்திரங்கள் எல்லாம் வந்து தனிச்சோடி இலத்திரங்களாக வந்து ஈக்கணும். அதாவது பிணைப்பில் ஈக்கிற ஆல்ரெடி கப்பிள்ஸாக ஈக்கிற ஆக்கள் வந்து பிணைப்பில் வந்து ஈடுபட மாட்டாது. சரியா, அப்போ இந்த இடத்துல வந்து இவங்க 2 பேரும் தான் வந்து சிங்கிளாக ஈக்கிற இல்லையா. அப்போ அவங்க 2 பேரும் தான் பிணைப்பில் வந்து ஈடுபட ஓணும். ஆனால் CH4 மூலக்கூறை பொறுத்த மட்டும் 4 இலத்திரங்கள் வந்து பிணைப்பில் ஈடுபட்டு ஈக்குது. அப்போ அது எப்படி சாத்தியம்? அவங்களுக்கு ஈரது 2 தனிச்சோடிகள் தான். சரியா, 2 சோடியற்ற இலத்திரங்கள் தான் ஈக்குது. ஆனால் CH4 பொறுத்த மட்டும் 4 சோடியற்ற இலத்திரங்கள் வந்து 4 சோடியற்ற இலத்திரங்கள் வந்து பிணைப்பில் வந்து ஈடுபட்டு ஈக்குது. அது எப்படி சாத்தியம்னு சொன்னால் இந்த கார்பன் வந்து தரைநிலையில் ஈந்து அருட்டிய நிலை அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைக்கு வந்து போகும். சரியா, இந்த கார்பன் வந்து தரைநிலையிலேருந்து அருட்டிய நிலை அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைக்கு போகும். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கிறன்னு சொன்னால் இந்த 2sல காணப்படுற ஒரு இலத்திரன் வந்து கலந்து அந்த இலத்திரன் வந்து இந்த 2p உபசக்தி மட்டத்துக்கு வந்து ஜம்ப் ஆகும். சரியா, அப்போ இந்த இடத்துல என்ன நடக்க போகிறோன்னு சொன்னால் இந்த 1s2ல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் 2s2ல காணப்படுற ஒரு இலத்திரன் யாருக்கு வழங்கப்படும்? இந்த 2pல காணப்படுற வெற்று ஒபிட்டலுக்கு வந்து வழங்கப்படும். சரியா, வெற்று ஒபிட்டலுக்கு வழங்கப்படும். சரியா, அப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த எல்லோ கலர் இலத்திரன் வந்து யாருக்கு போகும்? இந்த 2pல வந்து காணப்பட போகுது. அப்போ இவருக்கு தான் நாங்கள் சொல்கிறது வந்து அருட்டிய நிலை அப்படின்னு சொல்லி. சரியா, இவருக்கு நாங்கள் சொல்கிற பேர் என்னன்னு சொன்னால் அருட்டிய நிலை அப்படின்னு சொல்கிறேன். அருட்டிய நிலை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த அருட்டிய நிலையை பொறுத்த மட்டும் பாருங்க 4 சோடியற்ற இலத்திரங்கள் வந்து காணப்படுற. அப்போ இந்த அருட்டிய நிலையில தான் கார்பன் வந்து பிணைப்புக்களை ஏற்படுத்தி மூலக்கூறுகளை வந்து தோற்றுவிக்க போகிறேன். தரைநிலையில் கார்பன் வந்து பிணைப்புக்களை உருவாக்க மாட்டாது. அருட்டிய நிலையில தான் பிணைப்புக்களை வந்து கார்பன் வந்து உருவாக்க போகுது. சரியா, இப்போ பாருங்க 4 சோடியற்ற இலத்திரங்கள் இருக்குது. அப்போ இந்த 4 சோடியற்ற இலத்திரங்களையும் பயன்படுத்தி அவங்களுக்கு 4 பிணைப்புக்களை வந்து ஏற்படுத்தலாம். சரியா, 4 பிணைப்புக்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். சரியா, அப்போ இதுதான் தரைநிலை அருட்டிய நிலை சம்பந்தமான விஷயங்கள். சரியா, இதுதான் தரைநிலை அருட்டிய நிலை சம்பந்தமான விஷயங்கள். ஆனால் அப்படி உருவாக்குறேன்னு சொன்னாலும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த 2sm விட இந்த 2p உபசக்தி மட்டத்தில் சக்தி வந்து கூட. சரியா, அப்போ உபசக்தி மட்டத்தில் சக்தி கூடன்னு சொன்னால் அதில் காணப்படுற இலத்திரங்கள்டையும் சக்தி கூட. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல 2sல வந்து ஒரு இலத்திரன் வந்து காணப்பட போகுது. 2sல வந்து ஒரு இலத்திரன் வந்து காணப்பட போகுது.
இந்த 2s வந்து ஒரு இலத்திரன் வந்து காணப்பட போகுது. சரியா, 2s வந்து ஒரு இலத்திரன் வந்து காணப்பட போகுது. அதை நான் இந்த இடத்துல வரைஞ்சு கொள்கிறேன். அதே நேரம் இந்த 2p வந்து 3 ஒபிட்டல்கள்லையும் 3 இலத்திரங்கள் வீதம் காணப்பட போகுது. சரியா, இந்த எல்லோ கலரால் மார்க் பண்ணிடுறது 2sலேருந்து மேலுக்கு போன இலத்திரனை. அப்போ பாருங்க, இந்த இடத்துல இலத்திரங்களோட சக்திகள் வந்து சமன் இல்லை இல்லையா? இலத்திரங்களோட சக்திகள் வந்து சமன் இல்லை. அப்போ இலத்திரங்களோட சக்திகள் வந்து சமன் இல்லை. அதே நேரம் உங்களுக்கு தெரியும், இந்த ஒவ்வொரு அணு ஒபிட்டல்களுக்கும் வந்து ஒவ்வொரு வடிவங்கள் இருக்குது. சரியா, ஒவ்வொரு அணு ஒபிட்டல்களுக்கும் ஒவ்வொரு வடிவங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், எஸ் ஒபிட்டல்ட வடிவம் வந்து எப்படி வரப்போகுது? எஸ் ஒபிட்டல்ட வடிவம் வந்து கோள வடிவமாக வந்து வரப்போகுது. அதே நேரம் பி ஒபிட்டல்ட வடிவம்ன்றது வந்து டம்பல் வடிவமாக வந்து வரப்போகுது. இந்த மாதிரியான டம்பல் வடிவத்தில் வந்து காணப்பட போகுது. அப்போ இந்த இடத்துல ஒபிட்டல்களோட வடிவங்களும் வித்தியாசம். அதே நேரம் ஒவ்வொரு ஒபிட்டல்களையும் காணப்பட்ட இலத்திரங்களோட சக்திகளும் வித்தியாசம். அப்போ இந்த நிலையில வந்து எங்களுக்கு வந்து பிணைப்புகளை தோற்றுவிச்சேன்னு சொன்னால் உருவாகிற மூலக்கூறுட உறுதித்தன்மை வந்து குறைவாக வந்து காணப்படும். சரியா, இந்த மாதிரியான சக்தி வித்தியாசம் ஒன்று காணப்படுற சந்தர்ப்பத்தில் நாங்கள் வந்து பிணைப்புகளை உருவாக்கினு சொன்னாக்கா அந்த மூலக்கூறுட உறுதிப்பாடு வந்து குறைவாக வந்து காணப்பட போகுது. சரியா, அப்போ அதை நிவர்த்தி செய்யறதுக்காக என்ன நடக்கும்னு சொன்னால் கலப்பாக்கம் வந்து நடக்கும். கலப்பாக்கம் வந்து நடக்க போகுது. கலப்பாக்கம் வந்து நடக்க போகுது. அதாவது இந்த எஸ் ஒபிட்டலும் இந்த பி ஒபிட்டலும் வந்து கலப்படைய போகுது. பாருங்க, இந்த இடத்துல எஸ் ஒபிட்டல்ல வந்து ஒரு இலத்திரன் காணப்படும், பி ஒபிட்டல்ல வந்து 3 இலத்திரங்கள் வந்து காணப்படுற. அப்போ எஸ்ல ஒரு இலத்திரன், பில வந்து 3 இலத்திரங்கள் வந்து காணப்படுற. அப்போ இந்த இடத்துல மொத்தம் 4 கலப்பு ஒபிட்டல்கள் வந்து உருவாக்கப்படும். 4 கலப்பு ஒபிட்டல்கள் உருவாக்கப்படும். அப்போ பாருங்க, உருவாக்கப்பட்ட கலப்பு ஒபிட்டல்கள் எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால், இவர் 2 பேரும் சேர்ந்தா இப்படிப்பட்ட ஒரு கலப்பு ஒபிட்டல் வந்து உருவாக்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு கலப்பு ஒபிட்டல் வந்து உருவாக்கப்படும். சரியா, இது வந்து முதலாவது கலப்பு ஒபிட்டல். இதே மாதிரி இன்னும் 4 கலப்பு ஒபிட்டல்கள் உருவாக்கப்படும். இதே மாதிரி இன்னும் 4 கலப்பு ஒபிட்டல்கள் வந்து உருவாக்கப்படும். இதை மாதிரி இந்த 4 கலப்பு ஒபிட்டல்கள் உருவாக்கப்படும். அப்போ இடத்துல 4 கலப்பு ஒபிட்டல்கள் உருவாக்கப்பட்டிருந்தால இவருக்கு நாங்கள் வழங்குற பேர் வந்து sp3 கலப்பு. பாருங்க, எஸ்ல இருக்கிற ஒரு இலத்திரனும் பி ஒபிட்டலில் காணப்படுற 3 இலத்திரங்களும் சேர்ந்து இந்த கலப்பை மேற்கொள்றதால நாங்கள் இவருக்கு வழங்குற பேர் வந்து sp3 கலப்பு. சரியா, அப்போ இவரோட வடிவம் வந்து எப்படி காணப்பட போகுதுன்னு சொன்னால், அதாவது இந்த மூலக்கூறுட வடிவத்தை நாங்கள் வரைஞ்சேன்னு சொன்னால் இப்படித்தான் அந்த வடிவம் வந்து காணப்பட போகிறேன். பாருங்க, இது முதலாவது கலப்பு, இது வந்து 2வது கலப்பு, இது 3வது, இது 4வது. பாருங்க, இந்த இடத்துல வந்து வடிவங்களும் சமனாயிக்குது, அதே நேரம் சக்திகளும் வந்து சமனாக வந்து காணப்பட போகுது. சரியா, இது வந்து நடுவில் வந்து காபனிக்கிற இது காபண்ட கலப்பு. இப்போ இதில் தான் வந்து ஐதரசன் அணுக்கள் வந்து ஜாயிண்டாக போகுது. உங்களுக்கு தெரியும், ஐதரசன் அணுவில் வந்து ஒபிட்டல் வந்து கோள வடிவமாக வந்து காணப்படும். உங்களுக்கு தெரியும் தானே, ஐதரசன் லீரது ஒரு இலத்திரன், அது வந்து எஸ் படியில் தான் காணப்படும். எனவே ஒபிட்டல்ட வடிவம் வந்து கோள வடிவம். அப்போ 4 ஐதரசன் அணுக்கள் வந்து ஜாயிண்டாக போகுது. அப்போ இதுதான் CH4 வடிவமாக வந்து காணப்படுற. இதுதான் CH4 வடிவமாக வந்து காணப்படுற. சரியா, அப்போ இது வந்து உறுதியான கட்டமைப்பு. இது வந்து உறுதியான கட்டமைப்பு. அப்போ இப்படித்தான் வந்து கலப்பு ஒபிட்டல்கள் வந்து உருவாக்கப்படுற. இப்படித்தான் கலப்பு ஒபிட்டல்கள் வந்து உருவாக்கப்படுற. இது பேசிக்கான விஷயமே. நீங்கள் ஜென்ரல் கெமிஸ்ட்ரியில் ஆரம்பத்தில் படிக்கிற விஷயங்கள் உங்களுக்கு மறந்து இருந்துச்சுன்னா இந்த விஷயங்கள் ஒரு குயிக் ரிகப்பாக வந்து இந்திக்கும். சரியா, ஓகே. அப்போ நாங்கள் கேள்வியை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ இவ்விடத்தில் வந்து எங்களுக்கு அந்த கலப்பு ஒபிட்டல் வந்து எது அப்படின்றது எங்களுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? அதுக்கு சிம்பிளான மெத்தட் ஒன்று இருக்குது. அதாவது சிக்மா பிணைப்புகளுடையும் தனிச்சோடிகளுடையும் எண்ணிக்கையிட கூட்டுத்தொகை தான் வந்து எங்களுக்கு கலப்பு ஒபிட்டல்களை வந்து தரப்போகுது. உதாரணமாக சொல்கிறேனே, இந்த இடத்துல 4 சிக்மா பிணைப்புகள் இருக்குது, தனிச்சோடிகள் இல்லை. அப்போ 4 சிக்மா பிணைப்புகள் இருந்துச்சுன்னா கலப்பு வந்து sp3 கலப்பு. அதே மாதிரி 3 சிக்மா பிணைப்புகளும் ஒரு தனிச்சோடி மீந்தாலும் கலப்பு வந்து sp3 கலப்பு தான். உதாரணமாக நான் சொல்கிறேன், இந்த NH3 எடுத்துட்டு சொன்னால் 3 சிக்மா பிணைப்புகள் இருக்குது, ஒரு தனிச்சோடி இருக்குது. அப்போ கலப்பு என்ன? 3 சிக்மா பிணைப்பு ஒரு தனிச்சோடி இருந்துச்சுன்னா மொத்தம் 4. அப்போ 4 டிஷன்னா sp3 கலப்பு. அப்போ நைதரசன் கலப்பு sp3 கலப்பு. அதே நேரம் 3 சிக்மா பிணைப்புகள் ஈக்கிற தனிச்சோடிகள் இல்லைன்னு சொன்னால் கலப்பு வந்து எத்தனை?
sp2 கலப்பு sp2 கலப்பு. உதாரணம் வந்து AlCl3. பாருங்க AlCl3 பொறுத்த மட்டும் 3 தனிச்சோடிகள் இருக்குது. அப்போ அலுமினியத்திர கலப்பு sp2 கலப்பு. அதே மாதிரி 2 சிக்மா பிணைப்புகள் இருக்கிற தனிச்சோடிகள் இல்லைன்னு சொன்னால் sp கலப்பு. உதாரணமாக செல்ல போனோன்னு சொன்னால் இந்த கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பில் பாருங்க இந்த கார்பனில் வந்து 2 சிக்மா பிணைப்புகள் இருக்குது. அப்போ வந்து கலப்பு வந்து sp கலப்பாக வந்து காணப்படும். sp கலப்பாக காணப்படும். ஓகேயா, இதுதான் சமரி. இந்த பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் ஜெனரல் கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர் வினாக்களை வந்து இலகுவாக செஞ்சுட்டு போகலாம். ஓகே தானே? இப்போ நாங்கள் கேள்விக்கு வருவோம். பாருங்க, இந்த இடத்துல இதான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற கட்டமைப்புகள். நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த நம்பர்ஸை வந்து இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கொள்ள போகிறேன். சரியா? அப்போ இந்த முதலாவது நம்பர் இந்த இடத்துல வரும், 2வது நம்பர் இந்த நைதரசனுக்கு வரும், 3வது நம்பர் இந்த நைதரசனுக்கு வரும், 4வது நம்பர் இந்த நைதரசனுக்கு வரப்போகுது. சரியா? ஓகே. இப்போ அவங்க என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த அட்டவணையில் முதலாவது வந்து அணுவை சுற்றியுள்ள VSEPR சோடிகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டீங்க. அப்போ இந்த VSEPR சோடிகளோட எண்ணிக்கையை நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோணும்னு சொன்னால் சிக்மா பிணைப்புகள் ப்ளஸ் தனிச்சோடிகள் இது ரெண்டுடையும் கூட்டுத்தொகை தான் VSEPR சோடிகளோட எண்ணிக்கை. இப்போ உதாரணமாக சொல்லுவோமே, ஒரு சிக்மா பிணைப்பும் ஒரு தனிச்சோடி மீந்தன்னு சொன்னால் VSEPR சோடிகளோட எண்ணிக்கை வந்து 2 சிக்மா பிணைப்புகளும் ஒரு தனிச்சோடி மீந்தன்னு சொன்னால் VSEPR சோடிகளோட எண்ணிக்கை வந்து 3 அப்படின்னு சொல்லி வரும். சரியா? இந்த சிக்மா பிணைப்புகளுடையும் தனிச்சோடிகளுடையும் கூட்டுத்தொகை தான் VSEPR சோடிகளோட எண்ணிக்கையாக வந்து காணப்பட போகுது. அப்போ பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த எண் வண்ண பொறுத்த மட்டில் இந்த இடத்துல ஒரு சிக்மா பிணைப்பு இருக்குது, இந்த இடத்துல ஒரு சிக்மா பிணைப்பு இருக்குது. அதே நேரம் ஒரு தனிச்சோடி காணப்படுற. அப்போ 2 சிக்மா பிணைப்புகளும் ஒரு தனிச்சோடி என்று சொன்னால் எத்தனை VSEPR சோடிகள்? 3 VSEPR சோடிகள் வந்து காணப்படும். அப்போ 3 VSEPR சோடிகள் காணப்பட்டுன்னு சொன்னால் கலப்பு என்ன? sp2 கலப்பு அப்படின்னு சொல்லி வரும். அப்போ நான் கீழே கலப்பாக்கத்தையும் போட்டுக்கொள்கிறேன். sp2 கலப்பாக்கம். சரியா? sp2 கலப்பாக்கம் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது N2 பொறுத்த மட்டும் பாருங்க, N2ல வந்து 2 சிக்மா பிணைப்புகள் தான் இருக்குது. அப்போ தனிச்சோடிகள் இல்லை. அப்போ VSEPR சோடிகளோட எண்ணிக்கை வந்து 2ஆக அமைய போகுது. அப்போ VSEPR சோடிகளோட எண்ணிக்கை 2ன்னு சொன்னால் கலப்பு வந்து sp கலப்பு. சரியா? கலப்பு வந்து sp கலப்பு. அடுத்த வந்து இந்த N3 எடுத்துன்னு சொன்னால் N3ல வந்து 2 சிக்மா பிணைப்புகளும் ஒரு தனிச்சோடி மீக்குது. அப்போ VSEPR சோடிகளோட எண்ணிக்கை 3. அப்போ கலப்பு வந்து sp2 கலப்பு. அடுத்தது N4 எடுத்துன்னு சொன்னால் N4ல வந்து 2 சிக்மா பிணைப்புகளும் 2 தனிச்சோடிகளும் இருக்குது. அப்போ ஆக மொத்தம் 4 VSEPR சோடிகள் வந்து காணப்படும். 4 VSEPR சோடிகள் அப்படின்னு சொன்னால் கலப்பு எத்தனை? கலப்பு sp3 கலப்பு வந்து sp3 கலப்பு. சரியா? இதுதான் VSEPR சோடிகளுக்கும் கலப்புக்கும் இடையிலான தொடர்பு. சரியா? அப்போ இந்த VSEPR சோடிகளோட எண்ணிக்கை தெரியும் என்று சொன்னால் உங்களுக்கு கலப்பை வந்து இலகுவாக கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகே. இப்போ மற்ற 2 விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். அணுவை சுற்றியுள்ள இலத்திரன் சோடி கேத்திர கணிதம். அப்போ இந்த இலத்திரன் சோடி கேத்திர கணிதத்தை நாங்கள் எப்படி கண்டுபிடிச்ச போகிறோம்னு சொன்னால் இப்போ பாருங்க, இந்த இடத்துல VSEPR சோடிகளோட எண்ணிக்கை 3ன்னு சொன்னால் இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் தலமுக்கோணம். VSEPR சோடிகளோட எண்ணிக்கை 2ன்னு சொன்னால் இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் நீட்டல் வடிவம். அதே மாதிரி VSEPR சோடிகளோட எண்ணிக்கை 4ன்னு சொன்னால் இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் வந்து நான்முகியாக வந்து காணப்பட போகுது. சரியா? VSEPR சோடிகளோட எண்ணிக்கை 2ன்னு சொன்னால் நீட்டல், 3ன்னு சொன்னால் தலமுக்கோணம், 4ன்னு சொன்னால் நான்முகி அப்படின்னு சொல்லி வரப்போகுது. சரியா? அவைகளை VSEPR சோடிகளை வச்சு கலப்பாக்கத்தையும் கண்டுபிடிச்சலாம், இலத்திரன் சோடி கேத்திர கணிதத்தையும் கண்டுபிடிக்கலாம். அதே நேரம் எங்களுக்கு இலத்திரன் சோடி கேத்திர கணிதத்தை வேறு முறைகள் மூலமாகவும் கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னு சொன்னால் இந்த N1 பொறுத்த மட்டும் 2 சிக்மா பிணைப்புகள் இருந்தானே, 2 சிக்மா பிணைப்புகளும் ஒரு தனிச்சோடியும் காணப்பட்டது. அப்போ ஒரு தனிச்சோடி காணப்பட்டேன்னு சொன்னால் நாங்கள் அந்த சோடிக்கும் ஒரு பிணைப்பு மாதிரி கன்சிடர் பண்ணி ஒரு பிணைப்பை வந்து போடணும். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல 3 பிணைப்புகள் இருக்குது. அப்போ 3 பிணைப்புகள் இல்லைன்னு சொன்னால் அவரோட வடிவம் என்ன? 3 பிணைப்புகள் இருக்கிற தனிச்சோடிகள் இல்லைன்னு சொன்னால் அவரோட வடிவம் என்ன? தலமுக்கோணமாக அமைய போகுது. அதே மாதிரி N2 பொறுத்த மட்டும் 2 சிக்மா பிணைப்புகள் இருக்கிற அவரோட
வடிவம் வந்து நீட்டல் வடிவம். N3 பொறுத்த மட்டும் 2 சிக்மா பிணைப்புகள் இருக்குது, ஒரு தனிச்சோடி இருக்குது. அப்போ தனிச்சோடி என்ன சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும், அவருக்கு ஒரு பிணைப்பை போடணும். அப்போ பிணைப்பை போட்டோன்னு சொன்னால் 3 சிக்மா பிணைப்பு தனிச்சோடிகள் இல்லை, எனவே வடிவம் தலமுக்கோணம். அதே மாதிரி இந்த N4 எடுத்துன்னு சொன்னால் N4ல 2 சிக்மா பிணைப்புகள் இருக்குது, 2 தனிச்சோடிகள் இருக்குது. அப்போ 2 தனிச்சோடிகளுக்கும் நாங்கள் 2 பிணைப்புகளை போடணும். அப்போ ஆக மொத்தம் 4 சிக்மா பிணைப்பு. 4 சிக்மா பிணைப்பு தனிச்சோடி இல்லைன்னு சொன்னால் வடிவம் என்ன, 4 வடிவம். அப்போ எங்களுக்கு 2 மெத்தட்ஸ் மூலம் இலத்திரன் சோடி கேத்திர கணிதத்தை வந்து கண்டுபிடிக்கலாம். முதலாவது VSCPR சோடிகள் எண்ணிக்கை, இரண்டாவது வந்து இந்த மாதிரியான உய்த்தறிதல் மெத்தட். சரியா? அப்போ N1 இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் தலமுக்கோணம் அப்படின்னு சொல்லி வரப்போகுது. தலமுக்கோணம் அப்படின்னு சொல்லி வரப்போகுது. N2 இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் நீட்டல் அப்படின்னு சொல்லி வரும். முந்தைய காலத்தில் நாங்கள் நேர்கோடு அப்படின்னு போடுற, ஆனால் இப்போ வந்து நாங்கள் நீட்டல் அப்படின்னு சொல்லி தான் போடணுமே. அதுக்கு தான் உங்களுக்கு மார்க்ஸ் தருவாங்க. நேர்கோட்டுக்கு இப்போ மார்க்ஸ் கொடுக்குறல. N3 இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் தலமுக்கோணம். N4 இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் நான்முகி. சரியா? அப்போ நாங்கள் இலத்திரன் சோடி கேத்திர கணிதங்களே மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன கேட்கப்பட்டீரென்று சொன்னால் அணுவை சுற்றியுள்ள வடிவத்தை கேட்டீர்கள். அப்போ அணுவை சுற்றியுள்ள வடிவத்தை நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சோனும். N1 பொறுத்த மட்டும் 2 சிக்மா பிணைப்புகளும் ஒரு தனிச்சோடியும் இரு. அப்போ அவருடைய வடிவம் எப்படி வரும், பி வடிவமாக அல்லது கோணல் வடிவமாக வந்து வரப்போகுது. பி வடிவம் அல்லது கோணல் வடிவம். பி வடிவம் அல்லது கோணல் வடிவம். அடுத்து N2 பொறுத்த மட்டும் N2ல வந்து தனிச்சோடிகள் இல்லை, 2 சிக்மா பிணைப்புகள் மட்டும் ஈரதால அவரோட அணுவை சுற்றியுள்ள வடிவம் வந்து நீட்டலாகத்தான் வரப்போகுது. N3 பொறுத்த மட்டும் 2 சிக்மா பிணைப்பு ஒரு தனிச்சோடி தானே, அப்போ பி வடிவம் அல்லது கோணல் வடிவம். அடுத்து N4 பொறுத்த மட்டும் N4ல வந்து 2 சிக்மா பிணைப்பும் 2 தனிச்சோடிகளும் இருக்குது. அப்போ அந்த இடத்துல பி வடிவம் தான் வரப்போகுது. பி அல்லது கோணல் வடிவம். சரியா? பி அல்லது கோணல் வடிவம். ஓகேயா? இந்த வடிவங்கள் சம்பந்தமான விஷயங்கள் முக்கியம். எப்படியும் இதை வச்சு ஸ்ட்ரக்சர் கேள்வி ஒன்று வாரதே தான். சரி, இந்த ஃபார்மேட்டில் எல்லா வருஷமும் கேள்வி வந்திருக்குது. இந்த 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய ஜென்ரல் கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர்லேயும் இதே மாதிரி தான் கேள்வி வரப்போகுது. சரியா? உங்களுக்கு இலகுவாக ஸ்கோப் பண்ணலாம். இந்த அட்டவணை சம்பந்தமான விஷயங்கள் தெரியும் என்று சொன்னால் இந்த ஒரே விஷயங்கள் தான் கேட்டுவார். மூலக்கூறை மட்டும் மாத்திர, மூலக்கூறை மாற்றி விஷயங்களை வந்து ஒரே மாதிரி தான் நான் கேட்குறேன். அப்போ லேசாக உங்களுக்கு மார்க்ஸ் எடுக்கலாம். சரியா? கன்செப்ட் தெரியும் என்று சொன்னால் மூலக்கூறுகளை மாற்றி தந்தால் பிழை இல்லாமல் உங்களுக்கு விடைக்கு வரலாம். அப்போ இந்த டேபிளை நீங்கள் சரியாக ஃபில் பண்ணினேன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு பாக்ஸுக்கு வந்து ஒரு மார்க்ஸ் கொடுக்குறேன். அப்போ இந்த இடத்துல 16 பாக்ஸுக்கு தானே, இப்போ 16 பாக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 16 புள்ளிகள் வந்து கிடைக்கும். சரியா? 16 புள்ளிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாங்கள் அடுத்த கேள்வியை பார்ப்போம். 5 தொடக்கம் 8 வரையுள்ள பகுதிகள் மேலே பகுதி 4ல் தரப்பட்ட லூயி குற்றுக்கோட்டு கட்டமைப்பை அடிப்படையாக கொண்டவை. மேலே பகுதி 4ல் உள்ளவாறே அணுக்கள் குறியிடப்பட்டுள்ளன. இப்போ அஞ்சாவது கேள்வியில் என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் கீழே தரப்பட்டுள்ள இரண்டு அணுக்களுக்கு இடையே சிக்மா பிணைப்புகள் உருவாதலுடன் சம்பந்தப்பட்ட அணு அல்லது கலப்பின ஒபிட்டல்களை நம் காண்க. இவ்விடத்தில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றுகிற ஒளி தெரியும் தானே, சிக்மா பிணைப்பு பை பிணைப்பு அப்படின்னு சொல்லி 2 பிணைப்புகள் வந்து காணப்படையலும். சரியா? இந்த சிக்மா பிணைப்பு பொறுத்த மட்டும் சிக்மா பிணைப்புகள் உருவாகிறதுல வந்து கலப்பு ஒபிட்டல்கள் வந்து பங்கு பற்றையிலும். சரியா? அதே நேரம் கலப்பு பிளஸ் அணு ஒபிட்டல்கள் வந்து பங்கு பற்றையிலும். வந்து பங்கு பற்றையிலும். சரியா? சிக்மா பிணைப்புகள் உருவாகிறதுல கலப்பு பிளஸ் அணு ஒபிட்டல்கள் பங்கு பற்றையிலும், கலப்பு பிளஸ் கலப்பு ஒபிட்டல்களும் பங்கு பற்ற இயலும். ஆனால் இந்த பைப்பிணைப்பை பொறுத்த மட்டும் பைப்பிணைப்புகள் உருவாகிறதுல வந்து அணு ஒபிட்டல்கள் மட்டும் தான் பங்கு பற்றும். சரியா? பைப்பிணைப்புகள் உருவாக்குறதுல வந்து அணு ஒபிட்டல்கள் மட்டும் தான் பங்கு பற்றும். சரியா? அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அப்போ சிக்மா பிணைப்புகள் உருவாகிற சந்தர்ப்பத்தில் கலப்பு பிளஸ் அணு ஒபிட்டல்கள் பங்கு பற்ற இயலும், எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரம் கலப்பும் பங்கு பற்றவும் இயலும், அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பைப்பிணைப்புண்டு வரக்கொள்ளே அணு ஒபிட்டல்கள் மட்டும் தான் அதில் வந்து பங்கு பற்றக்கூடியதாக வந்து காணப்பட போகுது. ஓகேயா? அப்போ பாருங்க, இந்த இடத்துல முதலாவது அவங்க என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் N1க்கும் Fக்கும் இடையிலான பிணைப்பு. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த N1க்கும் Fக்கும் இடையிலான பிணைப்பு எடுத்தான்னு சொன்னால் இதான் அந்த பொண்ட். இந்த N1க்கும் Fக்கும் இடையிலான பிணைப்பு எடுத்தான்னு சொன்னால் இந்த N1 வந்து எந்த கலப்பில் காணப்படுற,
sp2 கலப்பில் காணப்படுற. அப்போ அவரை நாங்கள் இந்த இடத்துல போடணும். sp2 கலப்பு, sp2 கலப்பு. அடுத்தது ஃப்ளோரின். ஃப்ளோரினை பொறுத்த மட்டும் ஃப்ளோரின் வந்து ஒரு பிணைப்பை தானே ஏற்படுத்துகிற. அப்போ ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகிற ஒரு மூலகமாக இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து நாங்கள் பொதுவாக வந்து அணு ஒபிட்டல்களை தான் போடுறோம். சரியா, பொதுவாக நாங்கள் அணு ஒபிட்டல்களை தான் போடுறோம். உங்களுக்கு கலப்பு ஒபிட்டல்களையும் போடலும். சரியா, அப்போ அணு ஒபிட்டலை போடுறேன்னு சொன்னால் அந்த அணு ஒபிட்டல் எப்படி வரப்போகுது உங்களுக்கு தெரியும். ஃப்ளோரினில் அந்த வலுவளவோட்டில திறன் காணப்படுறது 2p உபசக்தி மட்டத்தில். அப்போ இவர் தான் வந்து உங்களோட அணு ஒபிட்டலாக வந்து காணப்பட போகுது. அவரைத்தான் நாங்கள் இந்த இடத்துல போடணும். அல்லது உங்களுக்கு என்ன செய்யலாம், கலப்பு ஒபிட்டலை போடுவோம். மேலும் கலப்பு ஒபிட்டலை போடக்குள்ள நாங்கள் என்ன செய்யணும், சிக்மா பிணைப்புடைய தனிச்சொடியுடைய எண்ணிக்கையை கூட்டணும். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சிக்மா பிணைப்பு இருக்குது, அதே நேரம் 3 தனிச்சொடிகள் காணப்படுது. அப்போ ஆக மொத்தம் 4 BSCPR சோடிகள். அப்போ கலப்பு எத்தனை, sp3 கலப்பு அப்படின்னு சொல்லி வரும். அப்போ உங்களுக்கு வந்து அணு ஒபிட்டல்களை போடுவோம் மேலும் அல்லது கலப்பு ஒபிட்டல்களை போடுவோம் மேலும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை போட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு புள்ளிகள் வந்து கிடைக்கும். ஓகேயா. ஆனால் ஒரு மூலகம் அல்லது ஒரு அணு ஒன்றுக்கு மேற்பட்ட சிக்மா பிணைப்புகளை கொண்டிருந்துச்சுன்னா அவருக்கு கட்டாயம் நாங்கள் கலப்பு ஒபிட்டல்களை தான் போடணும். சரியா, அவருக்கு நாங்கள் கட்டாயம் கலப்பு ஒபிட்டல்களை தான் போடணும். சரியா, ஓகே. அப்போ நாங்கள் N1க்கும் Fக்கும் இடையிலான பிணைப்புல என்னென்ன மாதிரியான ஒபிட்டல்கள் ஈடுபடுறன்றதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது பாருங்க, N1க்கும் N2க்கும் இடையிலான பிணைப்பு. அப்போ N1 வந்து sp2 கலப்பு தானே. அப்போ அதே ஆன்சர் தான் கீழே வரப்போகுது. அடுத்து நாங்கள் N2 பார்க்கணும். N2 வந்து sp கலப்பு. அப்போ இந்த இடத்துல sp கலப்பு அப்படின்னு சொல்லி வரும். அப்போ மூணாவதை பாருங்க, அடுத்தது N2க்கும் N3க்கும் இடையிலான பிணைப்பு. அப்போ N2 வந்து sp கலப்பு. பாருங்க, N2 வந்து sp கலப்பு. N3 வந்து பாருங்க, N3 வந்து sp2 கலப்பு. அப்போ sp2 கலப்பு அப்படின்னு சொல்லி உங்களோட ஆன்சர் வரும். அடுத்து வந்து N3க்கும் N4க்கும் இடையிலான பிணைப்பு. N3 வந்து sp2 கலப்பு, N4 வந்து sp3 கலப்பு. N3 வந்து sp2 கலப்பு, N4 வந்து sp3 கலப்பு. அடுத்து வந்து N4க்கும் ஐதரசனுக்கும் இடையிலான பிணைப்பு. N4 பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும் sp3 கலப்பு. ஆனால் ஐதரசனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும் ஐதரசன் வந்து ஒரு சிக்மா பிணைப்பை மட்டும்தான் கொண்டீரு. அவருக்கு நாங்கள் என்ன செய்யணும், அணு ஒபிட்டலை தான் போடணும், கலப்பு ஒபிட்டல் போடப்படாது. அப்போ இந்த இடத்துல நாங்கள் அணு ஒபிட்டலை போட்டோன்னு உங்களுக்கு தெரியும் ஐதரசனில் வலுவளவோட்டு இலத்திறன் காணப்படுறது 1s உபசக்தி மட்டத்தில். அப்போ இந்த 1s தான் இந்த இடத்துல பிணைப்பு உருவாக்கத்தில் ஈடுபட போகிற அணு ஒபிட்டல். அப்போ நாங்கள் 1sன்னு போடணும். சரியா, ஓகே. அப்போ நாங்கள் 5வது கேள்வியும் செஞ்சாச்சு. சிம்பிளான கேள்வி. உங்களுக்கு இந்த மெத்தட் விளங்கினேன்னா ஒரு 2 நிமிஷத்தில் இந்த ஃபுல் கேள்வியும் உங்களுக்கு செய்யலாம். இந்த அட்டவணை இதுக்கு கீழே எல்லா விஷயங்களையும் 2 நிமிஷத்தில் உங்களுக்கு செஞ்சுட்டு போகலாம். இந்த கன்செப்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னுச்சுன்னா இது வந்து சிம்பிளான விஷயம். ஓகேயா. அப்போ நாங்கள் சிக்மா பிணைப்புகள் உருவாக்கத்தோட தொடர்புபட்ட அணு கலப்பின ஒபிட்டல்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ கூட 6வது கேள்வியை பாருங்க. கீழே தரப்பட்டுள்ள 2 அணுக்களுக்கும் இடையே பைப்பிணைப்புகள் உருவாதலுடன் சம்பந்தப்பட்டுள்ள அணு ஒபிட்டல்களை நாம் காண்க. அப்போ நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், பைப்பிணைப்புகள் உருவாக்கத்தில் வந்து அணு ஒபிட்டல்கள் மட்டும்தான் ஈடுபட போகுது, கலப்பு ஒபிட்டல்கள் ஈடுபட மாட்டாது. அப்போ இந்த இடத்துல பாருங்க, N1க்கும் N2க்கும் இடையில பைப்பிணைப்புகள் காணப்படுறதானே. பாருங்க, N2க்கும் N1க்கும் இடையில ஒரு பைப்பிணைப்பு இருக்குது. சரியா, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பிணைப்புகள் 2 சொன்னால் அதில் ஒன்று கட்டாயம் சிக்மா பிணைப்பு ஆயிக்கும், மற்றது வந்து பைப்பிணைப்பு ஆயிக்கும். அதே நேரம் இந்த கார்பன் மும்மை பிணைப்பு எடுத்தேன்னு சொன்னால் 3 பிணைப்பு இருத்தானே. 3 பிணைப்பு இரு சந்தர்ப்பத்தில் ஒரு சிக்மா பிணைப்பும் 2 பைப்பிணைப்பும் காணப்படும். சரியா, பைப்பிணைப்பு எண்ணிக்கை கூடலும், ஆனால் 2 அணுக்களுக்கும் இடையில இருக்கிற சிக்மா பிணைப்புகள் எண்ணிக்கை வந்து எப்போதும் ஒரு மாறிலி. ஓகே, இந்த விஷயத்தை தெளிவாக விலகி கொள்ளுங்க. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல நைதரசன் அந்த N1க்கும் N2க்கும் இடையிலான பைப்பிணைப்புல ஈடுபடுற அணு ஒபிட்டல்களை தான் கேட்டீர். அப்போ உங்களுக்கு தெரியும் நைதரசனை பொறுத்த மட்டும் அவரோட வலுவளவோட்டு இலத்திறன் காணப்பட்டது 2p உபசக்தி மட்டத்தில். அப்போ நாங்கள் 2p அணு ஒபிட்டலை தான் இந்த இடத்துல போடணும். 2p அப்படின்னு சொல்லி வரும். கீழே வந்து N2க்கும் N3க்கும் இடையிலான பிணைப்புல உள்ள பைப்பிணைப்புட அணு ஒபிட்டல்களை வந்து இனம் காண சொல்லிடுற. அந்த இடத்துல 2p அப்படின்னு சொல்லி தான் வரப்போகுது. சரியா, ஓகே. உங்களுக்கு தெரியும் தானே, நைதரசனை பொறுத்த மட்டும் அவரோட வலுவளவோட்டு இலத்திறன் காணப்பட்டது 2p உபசக்தி மட்டத்தில். அப்போ அவரை போட்டேன்னு சொன்னால் உங்களோட ஆன்சர் வந்து சரி. ஓகேயா. அப்போ இந்த இடத்துல உங்களோட புள்ளிகள் எப்படி தரப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து 10 இடைவெளிகள் இருத்தானே. அப்போ ஒரு இடைவெளியை சரியாக ஃபில் பண்ணி நினச்சுன்னா ஒரு புள்ளி. அப்போ 10 இடைவெளிகளுக்கும் 10 புள்ளிகள் வந்து தரப்படும்.
இந்த இடத்துலையும் அப்படித்தான், ஒரு இடைவெளிக்கு ஒரு புள்ளி, எனவே 4 இடைவெளிகளுக்கும் 4 புள்ளிகள் வந்து தரப்படும். சரியா? ஓகே, அப்போ 6வது கேள்வியும் சரி. அடுத்து 7வது கேள்வியை பாருங்க. இந்த இடத்துல நீங்கள் இதை வெட்டிட்டு 7ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. 7வது கேள்வி, N1, N2, N3, N4 அணுக்களை சுற்றியுள்ள பிணைப்பு கோணங்களின் அன்னளவான பெருமானங்களை குறிப்பிடுக. அப்போ இந்த பிணைப்பு கோணங்கள் எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால், SP கலப்படைந்துள்ள அணுவை சுற்றியுள்ள வடிவம் வந்து உங்களுக்கு தெரியும் தானே, நேர்கோடு தானே அல்லது நீட்டல் வடிவம். அப்போ நீட்டல் வடிவம் சொன்னால் பொதுவாக வந்து கோணம் வந்து 180 பாகையாக வந்து காணப்பட போகுது. உதாரணமாக கார்பன் மும்மை பிணைப்பு எடுத்தேன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த கார்பன் SP கலப்படைஞ்சிக்கிறேன். அப்போ SP கலப்படைஞ்சிருந்தேன்னு சொன்னால் இந்த கார்பன் அணுவை சுற்றியுள்ள வடிவம் வந்து நேர்கோட்டு வடிவம் அல்லது நீட்டல் வடிவம். அப்போ இவருடைய பிணைப்பு கோணம்ன்றது அன்னளவாக 180 பாகையாக வந்து காணப்படும். அதே மாதிரி SP2 கலப்பு எடுத்தேன்னு சொன்னால் அவர் இலத்திரம் சோடிக்கு ஏத்திரகணிதம் தலைமுக்கோணம் தானே. அப்போ SP2 கலப்பில் வந்து பல வகைகள் வந்து காணப்படுற. SP2 கலப்பில் பல வகைகள் வந்து காணப்படுற. முதலாவது வகை என்னன்னு சொன்னால் தனிச்சோடிகள் இல்லை, 3 வந்து சிக்மா பிணைப்பு. அப்போ இந்த மாதிரியான கட்டமைப்புகளில் மைய அணு வந்து SP2 கலப்படைஞ்சிக்கிற. அதே நேரம் இவருடைய பிணைப்பு கோணம்ன்றது வந்து 120 பாகைக்கு சமனாக வந்து காணப்படும். அதாவது அந்த 360 3ஆல் பிரிச்சாவார பெருமானத்துக்கு சமனாக வந்து காணப்படும். காரணம் என்னன்னு சொன்னால் இது ஒரு சமச்சீரான வடிவம். அப்போ சமச்சீரான வடிவம் என்று வரக்குள்ளே இந்த 2 குளோரின் அணுக்களுக்கும் இடையிலான கோணம்ன்றது வந்து சரியாக 360 3ஆல் பிரிச்சாவார பெருமானமாக வந்து காணப்படும். இது எப்போ உண்மை, இது எப்போ சரியாக வாரன்னு சொன்னால் இந்த 3 சுற்றேல் அணுக்களும் ஒரே மாதிரியான சுற்றேல் அணுக்களாக இருக்கணும். சரியா? அப்போ தான் வந்து இந்த மாதிரியான பிணைப்பு கோணங்கள் வந்து உருவாக்கப்படும். சரியா? சுற்றேல் அணுக்கள் வித்தியாசப்பட்டால் பிணைப்பு கோணங்கள் வந்து வித்தியாசப்படும். ஓகேயா? அதே மாதிரி இந்த SP3 கலப்பெடுத்தன்னு சொன்னால் நான் உதாரணமாக இந்த இடத்துல SP3 கலப்புக்கு நான் வந்து ஒரு உதாரணம் ஒன்று எடுத்துக்கொள்கிறேன், CH4. அப்போ CH4 பொறுத்த மட்டும் இந்த இடத்துல பிணைப்பு கோணம் அப்படின்றது வந்து 109.5 பாகையாக வந்து காணப்பட போகுது. சரியா? அப்போ இந்த பெருமானங்கள் எல்லாம் வந்து டிஃபால்ட்டான பெருமானங்கள். சரியா? இது வந்து ஒரு ஐடென்டிட்டியான பெருமானம். இதுலேருந்து பெருமானங்கள் வந்து சில சந்தர்ப்பங்களில் வந்து வித்தியாசப்பட போகுது. அப்போ அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் இந்த இடத்துல பார்த்து கொண்டு வருவோம். அப்போ இந்த பெருமானங்கள் வந்து உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். SP கலப்புன்னு சொன்னால் 150 பாகை, SP2 கலப்புன்னு சொன்னால் 120 பாகை, SP3 கலப்புன்னு சொன்னால் 109.5 பாகை. சரியா? நிபந்தனை என்ன? SP2 கலப்புன்னு சொன்னால் சுற்றேல் அணுக்கள் வந்து ஒரே மாதிரியான அணுக்களாக இருக்கணும். அதே நேரம் தனிச்சோடிகள் ஈக்கப்படாது. SP3 கலப்புன்னு சொன்னால் நிபந்தனை என்ன? தனிச்சோடிகள் ஈக்கப்படாது, 4 சிக்மா பிணைப்புகளாக இருக்கணும். அதே நேரம் 4 சுற்றேல் அணுக்களும் சமனான வகையாக இருந்தன்னு சொன்னால் தான் இந்த பிணைப்பு கோணம் வரப்போகுது. இந்த நிபந்தனைகள் வித்தியாசப்பட்டன்னு சொன்னால் பிணைப்பு கோணங்கள் வந்து சின்ன சின்ன பெருமானங்களால் வந்து டீவியேட் ஆகும். அந்த விஷயங்களை நாங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கொள்வோம். அப்போ நாங்கள் இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பாருங்கள், முதலாவது அவங்க கேட்டிருது வந்து N1 சுற்றியுள்ள பிணைப்பு கோணம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் N1 பாருங்கோ, N1 கலப்பாக்கம் வந்து SP2 கலப்பு. அப்போ SP2 கலப்புன்னு சொன்னால் பெருமானம் கிட்டத்தட்ட 120க்கு சமனாகத்தான் வரப்போகுது. சரியா? ஆனால் இந்த இடத்துல வந்து 120 வருமா? வராது. காரணம் என்ன? 120 பாகை வரணும் என்று சொன்னால் தனிச்சோடிகள் ஈக்கப்படாது, 3 சிக்மா பிணைப்புகள் ஈக்கணும். அதே நேரம் 3 சிக்மா பிணைப்புகளே இணைந்துள்ள சுற்றேல் அணுக்கள் ஒரே வகையாக இருந்தால் தான் பிணைப்பு கோணம் 120. ஆனால் இந்த இடத்துல ஒரு தனிச்சோடி காணப்படுறதன் காரணமாக என்ன நடக்கும்? பிணைப்பு கோணம் வந்து 120 விட குறைவாக வந்து காணப்பட போகுது. சரியா? 120 விட குறைவாக வந்து காணப்பட போகுது. கிட்டத்தட்ட இந்த இடத்துல உங்களோட பிணைப்பு கோணம் அப்படின்றது வந்து 118 அல்லது 119 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் காணப்பட போகுது. சரியா? நான் 119 பாகை அப்படின்னு போட்டு. சரியா? அப்போ இந்த 119ன்றது அன்னளவாக அந்த 120க்கு சமனான பெருமானத்தில் தான் வரப்போகுது. ஆனால் 120 போட்டால் பிள்ளை அதை விட பெருமானம் குறைஞ்சி தான் வரப்போகுது. காரணம் என்ன? பிணைப்பு ஜோடிகளுக்கு பதிலாக தனிச்சோடி வந்ததால் பிணைப்பு கோணம் வந்து குறைவடையும். அதே மாதிரி N2 பொறுத்த மட்டும் N2 வந்து பாருங்க, N2 வந்து உங்களுக்கு
தெளிவாக அவதானிச்சேலும் N2ல வந்து 2 சிக்மா பிணைப்புகள் இருக்குது. ஆனால் தனிச்சோடிகள் இல்லை. அப்போ இந்த இடத்துல வந்து பிணைப்பு கோணம் எப்படி வரும்? உங்களுக்கு தெரியும், SP கலப்பு தானே. அப்போ SP கலப்புன்னு சொன்னால் பிணைப்பு கோணம் 180 சொல்லி வரப்போகுது. சரியா, 180 சொல்லி வரப்போகுது. ஆனால் நாங்கள் 180 என்று போடுறதை விட அதை விட ஒரு பாகையை குறைச்சி போட்டால் நல்லது. சரியா, அப்போ 179 பாகை அப்படின்ட்டு போட்டால் அது மிகவும் பொருத்தமான ஆன்சராக இருக்கும். சரியா, 180 வரணும்னு சொன்னால் அது சமச்சீரானதாக இருக்கணும். சரியா, சமச்சீரானதாக இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு 180 பாகை வரும். ஆனால் இந்த இடத்துல நாங்கள் 180 போடுறதை விட 179 மாதிரி பெருமானங்கள் போட்டோன்னு சொன்னால் ஓகே தான். சரியா, இப்போ அடுத்தது N3 பொறுத்த மட்டும் பாருங்க, இந்த N3 சுற்றியுள்ள அந்த வடிவம் என்ன உங்களுக்கு தெரியும், கோணல் வடிவம். அப்போ கோணல் வடிவம் சொன்னால் பிணைப்பு கோணம் 120 விட குறைவாக வரப்போகுது. கலப்பாக்கம் SP2 தான். ஆனால் தனிச்சோடிகள் இருந்ததால் பெருமானம் வந்து 120 விட குறைவாக வரப்போகுது. கிட்டத்தட்ட 119 மாதிரி தான் இந்த இடத்துலையும் பிணைப்பு கோணம் வரும். சரியா, 119 பாகைன்ற மாதிரி தான் இந்த இடத்துலையும் பிணைப்பு கோணம் வரப்போகுது. அடுத்தது நீங்கள் உங்களோட N4 பாருங்க. N4ல் வந்து 2 சிக்மா பிணைப்புகளும் 2 தனிச்சோடிகளும் காணப்படுற. அப்போ கலப்பு வந்து SP3 கலப்பு. அப்போ SP3 கலப்புன்னு சொன்னால் அவங்களோட பிணைப்பு கோணம்ன்றது வந்து 109.5க்கு கிட்டத்தட்ட சமனான பெருமானமாகத்தான் அமைய போகுது. ஆனால் அப்படி 109.5 பாகை ஐக்கோணம் சொன்னால் நிபந்தனை என்ன? 4 சிக்மா பிணைப்புகளாக ஈக்கணும். அதே நேரம் சுற்றல் அணுக்கள் 4 ஒரே மாதிரியான அணுக்களாக வந்து ஈக்கணும். அப்படி என்னன்னு சொன்னால் பிணைப்பு கோணம் 109.5. ஆனால் இந்த இடத்துல வந்து 2 சிக்மா பிணைப்புகளும் 2 தனிச்சோடிகளும் இருந்ததால உங்களுக்கு தெரியும், இந்த தனிச்சோடிகளால் வழங்கப்படுற தள்ளுகைன்றது வந்து பிணைப்பு சோடிகளால் வழங்கப்படுற தள்ளுகையை விட கூடுதலாக அமையும். அப்போ தனிச்சோடிகளால் கூடுதலான தள்ளுகை வழங்கப்படுறதால பிணைப்பு கோணம் வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து குறையும். அப்போ பிணைப்பு கோணம் எந்த ரேஞ்சுக்குள்ளே வரப்போகுதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 105 பாகை அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். சரியா, 105 பாகை அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ஓகேயா, இப்படி தான் நாங்கள் பிணைப்பு கோணங்களோட அன்னடவாள பெருமானங்களை வந்து ஒப்பீடு செய்கிறோம். ஓகேயா, அப்போ இந்த 4 விடைகளும் உங்களுக்கு சரின்னு சொன்னால் 4 புள்ளிகள் உங்களுக்கு கிடைச்சும். அப்போ இதுதான் பிணைப்பு கோணங்களை அன்னளவாக ஒப்பிடுற மெத்தட். அப்போ இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த டிஃபால்ட்டான பெருமானங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். SP கலப்புன்னு சொன்னால் 180, SP2 சொன்னால் 120, SP3 சொன்னால் 109.5. அப்போ இந்த பெருமானங்களை வச்சு தான் நீங்கள் வந்து அந்த நிபந்தனைகள் வித்தியாசப்படுற மாதிரி வித்தியாசப்படுறதுக்கு ஏற்ப பிணைப்பு கோணங்களை வந்து சாய்ஸ் பண்ணணும். சரியா, இது வந்து உங்களுக்கு ஒரே அடிக்கு வராது. நீங்கள் எவ்வளவுக்கு கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணுறோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த பிணைப்பு கோணங்கள் செய்கிற கேள்விகள் வந்து இலகுவாக மாறும். சரியா, ஓகே. இப்போ இந்த இடத்துல நாங்கள் எங்களோட 7வது கேள்வியை செஞ்சாச்சு. அடுத்து 8வது கேள்வியை பாருங்க. N1, N2, N3, N4 அணுக்களை அவற்றின் மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்கும் வரிசையில் ஒழுங்குபடுத்துக. அதாவது மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்கிற வரிசையில் வந்து ஒழுங்குபடுத்த செய்யுங்க. அப்போ இந்த இடத்துல மின்னெதிர்த்தன்மை கூடுற வரிசை என்ன பாருங்க. மின்னெதிர்த்தன்மை கூடுற வரிசை என்ன இந்த இடத்துல பாருங்க. பார்க்க இந்த இடத்துல மின்னெதிர்த்தன்மை கூடுற வரிசை என்ன உங்களுக்கு தெரியும். ஒரு சேர்வையில் காணப்படுற ஒரு அணுக்களோட மின்னெதிர்த்தன்மையை ஒப்பிடுற மெத்தட் தெரியும் தானே. நாங்கள் செஷன் 1ல் அதை பார்த்தேன். நாங்கள் முதலாவது வந்து கலப்பாக்கத்தை பார்க்கணும். அப்போ கலப்பு வந்து SP3, SP2, SP அப்படின்ட்டு செல்லக்குள்ள மின்னெதிர்த்தன்மை வந்து கூடிக்கொண்டு போகும். அப்போ இந்த இடத்துல யாரோட மின்னெதிர்த்தன்மை கூட? இந்த SP கலப்படைஞ்சிக்கிற N2 மின்னெதிர்த்தன்மை தான் கூட. அப்போ முதலாவது வரப்போகிறது வந்து N2 தான் மேக்சிமமாக வந்து காணப்படும். அதுக்கு பிறகு வந்து SP2 கலப்பு வரப்போகுது. ஆனால் இந்த இடத்துல SP2 கலப்படைஞ்ச 2 நைதரசன் அணுக்கள் இருந்ததால் எங்களுக்கு யார் வாரன்றதை வந்து சரியாக செல்றது கஷ்டம். ஆனால் SP3 கலப்படைஞ்ச அணு ஒன்று தானே இருக்குது. அப்போ அவரோட மின்னெதிர்த்தன்மை தான் ஆகவும் குறைவாக வரப்போகுது. அப்போ எங்களுக்கு மேக்சிமமும் லோவஸ்ட்டும் தெரியும். மேக்சிமம் வந்து N2, ஆக குறைஞ்சது வந்து N4. மேக்சிமம் N2, ஆக குறைஞ்சது வந்து N4. சரியா, இப்போ நாங்கள் 2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மற்ற 2ஐயும் நாங்கள் ஒப்பிடணும். அப்போ உங்களுக்கு தெரியும் தானே, கலப்புகள் சமனாய்ந்து அடுத்து நாங்கள் என்ன பார்க்கணும்? முறைமை ஏற்றத்தை பார்க்கணும். முறைமை ஏற்றம் வந்து ப்ளஸ்ல இருந்துன்னு சொன்னால் அந்த இடத்துல மின்னெதிர்த்தன்மை வந்து கூடுதலாக காணப்படும். அப்போ இந்த N1M N3M பார்த்துட்டு சொன்னால் உங்களுக்கு விளங்குது. இந்த N2M N3M பார்த்துட்டு சொன்னால்
N1M N3M பார்த்தேன்னு சொன்னால் இந்த N3லேயும் N1லேயும் முறைமை ஏற்றங்களும் இல்லை இல்லையா, முறைமை ஏற்றங்களும் இல்லை. அவைகளே முறைமை ஏற்றங்களை வச்சு மினுதிருத்தன்மையாக ஒப்பிடலாம். அப்போ அடுத்து நாங்கள் என்ன செய்யணும், ஒட்சியேற்றனை பார்க்கணும். ஒட்சியேற்றன் கூடினு சொன்னால் மினுதிருத்தன்மை கூடும். அப்போ பாருங்க, இந்த இடத்துல இந்த எண்மண்ணை பொறுத்த மட்டும் ஒட்சியேற்ற எண் வந்து எப்படி இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல ஒட்சியேற்ற எண் வந்து +1 அமைய போகுது. ஆனால் N3யை பொறுத்த மட்டும் ஒட்சியேற்ற எண் வந்து 0. அப்போ இந்த இடத்துல ஒட்சியேற்ற எண் கூடியது வந்து N1 தானே, N1ல தான் ஒட்சியேற்ற எண் வந்து கூட. அப்போ அவர் தான் வந்து மினுதிருத்தன்மை கூடிய நிதர்சனாக அமைய போகுது. சரியா? அப்போ N2க்கு பிறகு N1 வரப்போகுது, அதுக்கு பிறகு தான் N3 வரும், இந்த 3க்கும் பிறகு தான் N4 வந்து வரப்போகுது. சரியா? அப்போ நான் கலப்பாக்கத்தை இந்த இடத்துல நோட் பண்ணிக்கொள்கிறேன். N2 கலப்பாக்கம் sp2, N1 டேம் N3 டேம் கலப்பாக்கம் sp2, N4 கலப்பாக்கம் வந்து sp3. சரியா? அப்போ இப்படி தான் வந்து அணுக்களோட மினுதிருத்தன்மையை வந்து நீங்கள் வரிசைப்படுத்தணும். இப்படி தான் நீங்கள் அணுக்களோட மினுதிருத்தன்மையை வந்து வரிசைப்படுத்தணும். ஓகே தானே? அப்போ நாங்கள் பி பார்ட்டையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த சி பார்ட்டை பாருங்க. 3ஆம் ஆவர்த்தனத்துக்குரிய ஒரு மூலகத்தின் 1ஆம் அயனாக்கல் சக்தி E1 இலிருந்து 6 தொடர் அயனாக்கல் சக்திகள் E1 தொடக்கம் E6 வரையான பெருமானங்கள் வந்து கீழே வந்து தரப்பட்டீர அப்படின்னு சொல்லிடுற. சரியா? அப்போ 1ஆம் அயனாக்கல் சக்தி பெருமானம் தந்தீர, அதே நேரம் தொடர்ச்சியாக 6 இலத்திரங்களை அகற்றத்துக்கு தேவையான அயனாக்கல் சக்தி பெருமானங்களையும் அவங்க தந்தீர அப்படின்னு சொல்லிடுற. அப்போ இந்த இடத்துல கேள்வி என்னன்னு சொன்னால், மூலகத்தை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணணுமாம், அதே நேரம் அந்த மூலகத்தில் இலத்திர நிலை அமைப்பையும் அவங்க கேட்டீர. சரியா? அப்போ நாங்கள் இந்த இடத்துல இந்த கேள்வி எப்படி செய்கிறன்றதை கொஞ்சம் பார்த்து கொண்டுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேள்வி ஒன்று தான், கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கேள்வி ஒன்று தான். பாருங்க, நாங்கள் இது எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். பாருங்க, பார்க்க இந்த இடத்துல உங்களுக்கு மூலகத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா, மூலகத்தை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ இந்த இடத்துல 1ஆம் அயனாக்கல் சக்தி பெருமானத்தை பாருங்க. 1ஆம் அயனாக்கல் சக்தி பெருமானம் 1012. அதே நேரம் இடத்துல ஒரு ஹிண்ட் ஒன்று தந்தீர, இந்த மூலகம் வந்து 3ஆம் ஆவர்த்தனத்துக்குரியது அப்படின்னு தந்தீர. அப்போ நாங்கள் முதலாவது என்ன செய்யணும், 3ஆம் ஆவர்த்தனத்துக்குரிய மூலகம் என்று சொன்னால் நாங்கள் முதலாவது 3ஆம் ஆவர்த்தனத்தில் இருக்கிற மூலகங்கள் எல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணணும். அப்போ எந்தெந்த மூலகங்கள் 3ஆம் ஆவர்த்தனத்தில் வரப்போகுது? சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆர்கன். அதாவது 8 மூலகங்கள் வந்து உங்களோட 3ஆம் ஆவர்த்தனத்தில் வந்து வரப்போகுது. சரியா? அப்போ இந்த இடத்துல இந்த 8ல் ஏதாவது ஒன்று தான் உங்களோட ஆன்சராக வரப்போகுது. சரியா? ஓகே. அப்போ பாருங்க, 1ஆம் அயனாக்கல் சக்தி வந்து 1012, 2ஆம் அயனாக்கல் சக்தி 1903. அப்போ இந்த இடத்துல இந்த 1ஆம் அயனாக்கல் சக்திக்கும் அந்த 2வது இலத்திரனை அகற்றத்துக்கு தேவையான சக்திக்கும் இடையில பெரிய டிஃபரெண்ட் ஒன்று இல்லை. அந்த டிஃபரெண்ட்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 900 கிலோஜூல் தான் டிஃபரெண்ட் இருக்குது. சரியா? அதே மாதிரி இந்த 2வது இலத்திரனை அகற்றினது பிறகு 3வது இலத்திரனை அகற்றதானே, அந்த இடத்துல சக்தியோட டிஃபரன்ஸ்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பெருமானத்தில் தான் காணப்படுது. அதாவது இந்த 2ல அந்த சக்தி டிஃபரன்ஸ் வந்து சமன் இல்லையா, சக்தி வேறுபாடுன்றது வந்து சமன். ஆனால் இந்த E3க்கும் E4க்கும் இடையிலான டிஃபரெண்ட்டை பார்த்தோன்னு சொன்னால் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பெருமானத்தில் வந்து காணப்பட போகுது, கிட்டத்தட்ட 2000 மாதிரி காணப்பட போகுது. அதே மாதிரி இந்த E4க்கும் E5க்கும் இடையிலான டிஃபரெண்ட்டை பார்த்தோன்னு சொன்னால் அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பெருமானத்தில் தான் காணப்பட போகுது. ஆனால் இந்த E5க்கும் E6க்கும் இடையிலான டிஃபரெண்ட்டை பார்த்தோன்னு சொன்னால் அது பெருசு. பாருங்க, இவ்விடத்துல 22,230, இந்த இடத்துல 6,248. அப்போ இந்த இடத்துல பெரிய டிஃபரெண்ட் ஒன்று இருக்குது. அப்போ இந்த சக்தி டிஃபரன்ஸை வச்சு தான் நாங்கள் எந்த மூலகம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். சரியா? அப்போ இந்த இடத்துல பாருங்க, 1வது இலத்திரனை அகற்றினது பிறகு 2வது இலத்திரனை அகற்ற, அது பிறகு 3வது இலத்திரனை அகற்ற. அப்போ இந்த 3 இலத்திரங்களை அகற்றும் வரையும் பெரிய அளவில் சக்தி வேறுபாடுகள் இல்லை. அப்போ எங்களுக்கு என்ன முடிவுக்கு வரலாம்னு சொன்னால், இந்த 3 இலத்திரங்களும் ஒரே உபப்படியில் காணப்படுற இலத்திரங்கள் அப்படின்ற முடிவுக்கு வரலாம். சரியா? 3 இலத்திரங்களும் ஒரே உபப்படியில் காணப்படணும். அப்போ 3 இலத்திரங்களும்
அதாவது முதல் 3 இலத்திரங்களும் முதலாவது அகற்றப்பட்ட 3 இலத்திரங்களும் ஒரே உபப்படியிலிருந்து அகற்றப்படணும். அப்படி செல்லக்கூடிய எங்களுக்கு சோடியத்தையும் மெக்னீசியத்தையும் கேன்சல் பண்ணலாம். காரணம் என்ன? உங்களுக்கு தெரியும், சோடியத்திலேயும் மெக்னீசியத்திலேயும் வலுவளவோட்டில் வந்து காணப்படுற இலத்திரங்கள் வந்து குறை வழியா 3 விட குறம். சோடியத்தில் வந்து வலுவளவோட்டில் ஒரு இலத்திரம் தான் நீக்குது, மெக்னீசியத்திலேயும் வலுவளவோட்டில் 2 இலத்திரங்கள் தான் நீக்குது. அப்போ அதை வச்சு பார்த்துட்டு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யலாம்? சோடியத்தையும் மெக்னீசியத்தையும் கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி எங்களுக்கு வந்து இந்த இடத்துல பாருங்க, அலுமினியம் வரதுக்கு சான்ஸ் இருக்குதா? பாருங்க, அலுமினியத்தில் இலத்திரன் நிலையமைப்பு என்னன்னு சொன்னால் 1s2 2s2 2p6 3s2 3p1. அலுமினியம் வாரத்துக்கும் சான்ஸ் இல்லை. என்று சொன்னால் அலுமினியத்தில் ஒரு இலத்திரன் அகற்றினத்து பிறகு மற்ற 2 இலத்திரங்களும் வேறு ஒரு உபப்படியில் இருக்கிற இலத்திரங்கள். அப்போ அவரும் வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து சிலிக்கனை பார்த்தோன்னு சொன்னால் சிலிக்கனும் வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. என்ன சொன்னால் சிலிக்கனில் வந்து 3p2 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ 2 இலத்திரன் அகற்றினத்து பிறகு அடுத்த இலத்திரன் வந்து இன்னும் ஒரு உபப்படியில் இருக்கிற இலத்திரன். அப்போ அவரும் வாரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் இந்த பொஸ்பரஸை பார்த்தோன்னு சொன்னால் பொஸ்பரஸில் வந்து இறுதியாக உள்ள 3 இலத்திரங்களும் வந்து ஒரே உபசக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரங்கள். பாருங்க, இந்த 3pல உள்ள 3 இலத்திரங்களும் தான் அகற்றப்பட போகுது பொஸ்பரஸை பொறுத்த மட்டும். அப்போ பொஸ்பரஸ் வந்து இந்த மூலகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. சரியா? பொஸ்பரஸ் வந்து இந்த மூலகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. சரியா? அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு பொஸ்பரஸ் தான் வரும்ன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வரலாம். இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியா? அப்போ நாங்கள் 3 இலத்திரனா அகற்றியாச்சு. அப்போ நாங்கள் பொஸ்பரஸை வச்சு இப்போ செய்வோமே. பொஸ்பரஸை பொறுத்த மட்டும் 1s2 2s2 2p6 3s2 3p3 இதான இலத்திரன் நிலை அமைப்பு. அப்போ நாங்கள் 3 இலத்திரங்களை அகற்றினு சொன்னால் இந்த 3p3 இந்த 3pல வந்து இலத்திரங்கள் இல்லை. 3 இலத்திரங்களை அகற்றினு சொன்னால் 3pல வந்து இலத்திரங்கள் இல்லை. அதுக்கு பிறகு நாங்கள் அகற்ற போகிற 4வது இலத்திரன் வந்து 3s உபசக்தி மட்டத்துக்குரியது. அப்போ 3s உபசக்தி மட்டம்னு வரக்குள்ளே உங்களுக்கு தெரியும் சக்தி வந்து எப்படி மாறப்போகுது. 3s உபசக்தி மட்டம் வந்து கருவுக்கு அருகில் காணப்படுற உபசக்தி மட்டம். அப்போ அவர்லேருந்து இலத்திரனை அகற்றத்துக்கு நாங்கள் இந்த 3pல காணப்படுற இலத்திரனை அகற்றத்தை விட கூடுதலான சக்தியை கொடுக்கணும். பாருங்க, அதனால தான் இந்த இடத்துல அந்த சக்தி டிஃபரன்ஸ்ன்றது வந்து 2 மடங்கால வந்து அதிகரிச்சிடும் இல்லையா? 2 மடங்கால வந்து அதிகரிச்சிடும். அப்போ இவ்விடத்துல நாங்கள் ஒரு இலத்திரன் அகற்றினான்னு சொன்னால் பேலன்ஸ் ஆகிறது இன்னும் ஒரு இலத்திரன். அப்போ அவர் அகற்றினான்னு சொன்னாலும் எங்களுக்கு அந்த பெரிய அளவில் சக்தி டிஃபரன்ஸ் ஒன்று ஈக்காது. சரியா? அப்போ 5 இலத்திரன்களை அகற்றினது பிறகு 6வது இலத்திரன் அகற்ற போகும்போது தான் பெரிய அளவான சக்தி மாற்றம் உண்டு இந்த இடத்துல நடக்கிற. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் பாருங்க, இந்த இடத்துல 5 இலத்திரன் அகற்றினது பிறகு அடுத்தது அகற்ற போகிற 6வது இலத்திரன் வந்து அடுத்த பிரதான சக்தி மட்டத்துக்குரியது. அப்போ இந்த இடத்துல பிரதான சக்தி மட்டம் மாறுற. இப்போ பிரதான சக்தி மட்டங்கள் மாறக்கொள்ளே பெரிய அளவில் வந்து ஒரு சக்தி வித்தியாசம் ஒன்று ஏற்பட போகுது. விளங்குதா? அப்போ இந்த இடத்துல பொருத்தமான மூலகம் என்ன? பொஸ்பரஸ் தான் பொருத்தமான மூலகம். பொஸ்பரஸ் தான் பொருத்தமான மூலகம். அப்போ இவருடைய இலத்திரன் நிலைமைப்பு எப்படி வரும்? 1s2 2s2 2p6 3s2 3p3 அப்படின்னு சொல்லி வரப்போகுது. 3p3 அப்படின்னு சொல்லி வரப்போகுது. இதுதான் இலத்திரன் நிலை அமைப்பு. சரியா? ஓகே. அப்போ நாங்கள் மூலகத்தையும் இலத்திரன் நிலை அமைப்பையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சி பாட்டுக்குரிய 2வது கேள்வியை பாருங்க. சூத்திரம் AX5ஐ கொண்ட இந்த 5ன்றது கீழே வரணும். சூத்திரம் AX5ஐ கொண்ட ஒரு மூலக்கூறில் 5 AX சிக்மா பிணைப்புகள் உள்ளன. இங்கு AX ஆகியன மூலகங்களின் குறியீடுகளை வகை குறிக்கும். அதேவேளை A ஆனது மத்திய அணு ஆகும். சாத்தியமான மூலக்கூறு வடிவத்தை பெயரிட்டும் ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒரு உதாரணத்தை தந்தும் மூலக்கூற்று சூத்திரம் தேவை அப்படின்னு சொல்லி பிரக்கெட்டில் தந்திர பின்வரும் அட்டவணையை பூரணப்படுத்துது. அப்போ இவ்விடத்தில் தந்திர மூலக்கூற்று சூத்திரம் வந்து AX5. இப்போ நாங்கள் அந்த 3D அனிமேஷனை வச்சு கொஞ்சம் இந்த கேள்வியை வந்து விளங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்போ இவ்விடத்துல வந்து என்ன கேள்வி கேட்கப்பட்டிருன்னு சொன்னால் AX5 வந்து முனைவுடைய மூலக்கூறாக இருந்துன்னு சொன்னால் மூலக்கூற்று வடிவம் எதாயிக்கும் அப்படின்றது தான் கேள்வி. அது நேரம் அதுக்கு ஒரு உதாரணத்தையும் அவங்க கேட்டீர். அடுத்தது AX5 வந்து முனைவிலி மூலக்கூறு அப்படின்னு சொன்னால் மூலக்கூற்று வடிவம் எதாயிக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்றையும் அவங்க கேட்டீர். சரியா?
அப்போ இதை நாங்கள் பார்க்குறதுக்கு முந்தி கொஞ்சம் அந்த 3D அனிமேஷனை ஒரு தடவை பார்த்துட்டு வருவோம். பாருங்க, அந்த 3D அனிமேஷனை நாங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு வருவோம். அப்போ பாருங்க, இந்த இடத்துல மூலக்கூற்று வடிவம் வந்து AX5 தானே, மூலக்கூற்று சூத்திரம் வந்து AX5. அப்போ AX5 வார சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரியான அதாவது AX5 வந்து மூலக்கூற்று சூத்திரம் ஆகிற சந்தர்ப்பத்தில் பாருங்க, இந்த இடத்துல வந்து இவர் வந்து ஒரு வடிவமாக வரையிலும். அப்போ இவர் வந்து வடிவமாக வர சந்தர்ப்பத்தில் முனைவாக்கம் ஒன்று ஈக்காது. அதாவது இந்த முக்கோண இருகூம்பக வடிவம் வர சந்தர்ப்பத்தில் வந்து அந்த மூலக்கூறுக்கு வந்து முனைவாக்கம் ஈக்காது. சரியா? அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், இது வந்து ஒரு சமச்சீரான வடிவம். பாருங்க, இது ஒரு சமச்சீரான வடிவம். பாருங்க இந்த இடத்துல என்ன விஷயம் என்று சொன்னால், பாருங்க, இந்த 3 இருக்கிறது தானே, இந்த 3ம் கொஞ்சம் இருங்க, இந்த 3ம் வந்து ஒரே தளத்தில் இருக்குது. பாருங்க, இந்த 3ம் உங்களுக்கு விளங்குறோ தெரியும், இந்த 3ம் வந்து ஒரே தளத்தில் இருக்குது. எனவே அவருடைய முனைவாக்கம் வந்து கேன்சல் ஆகும். அதே மாதிரி இந்த 2ம், இந்த மேல் இருக்கிறதும் கீழ் இருக்கிறதும் வந்து ஒரே நேர்கோட்டில் காணப்படும் இல்லையா? அப்போ அவரால் ஏற்பட்ட முனைவாக்கமும் கேன்சல் ஆகும். அப்போ ஒட்டுமொத்த முனைவாக்கம்ன்றது வந்து இந்த இடத்துல பூஜ்ஜியமாக அமைய போகுது. அப்போ AX5 மூலக்கூற்று சூத்திரம் உள்ள முனைவற்ற மூலக்கூறு சொன்னால், அந்த இடத்துல வந்து மூலக்கூற்று வடிவம் வந்து எப்படி காணப்பட போகுது? முக்கோண இருகும்பகமாக வந்து காணப்பட போகுது. அதுக்கான உதாரணம் வந்து PCl5. சரியா? அதுக்கான உதாரணம் வந்து PCl5. அடுத்தது வந்து மூலக்கூற்று சூத்திரம் AX5ஆக காணப்படணும். ஆனால் முனைவும் காணப்படணும் என்று சொன்னால் எந்த மாதிரியான வடிவங்கள் வரையிலும்? பாருங்க, பார்க்க என்ன மாதிரியான வடிவங்கள் வரையிலும்? பாருங்க, மூலக்கூற்று சூத்திரம் AX5ஆக வரணும். பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, மூலக்கூற்று சூத்திரம் வந்து AX5ஆக வரணும். அதே நேரம் வந்து முனைவும் ஈக்கோணும் என்று சொன்னால் எந்த மாதிரியான வடிவங்கள் வரையிடும்? பாருங்க, நாங்கள் இந்த 3D அனிமேஷனை பார்க்க தேவையில்லை. அடுத்து நாங்கள் பாருங்க, நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்ததானே, AX5 வந்து முனைவுடையது என்று சொன்னால், முனைவற்றது என்று சொன்னால் மூலக்கூற்று வடிவம் வந்து கட்டாயம் முக்கோண இருகும்பகமாக ஈக்கணும். அதுக்குரிய எக்ஸாம்பிளையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். எக்ஸாம்பிள் என்ன? முக்கோண இருகும்பகம் என்று சொன்னால் எக்ஸாம்பிள் வந்து PCl5ஆக வந்து வரப்போகுது. அதே நேரம் AX5 மூலக்கூற்று சூத்திரத்தை கொண்ட அந்த மூலக்கூறு வந்து முனைவுடையதாக ஈக்கணும் என்று சொன்னால் சமச்சீரற்ற வடிவம் காணப்படும். உதாரணமாக சொல்ல போனோம்னு சொன்னால், இந்த BRFI பொறுத்த மட்டும் பாருங்க, BRFI பொறுத்த மட்டும் மூலக்கூற்று சூத்திரம் சரி. அதே நேரம் இந்த BRFI வந்து நாங்கள் வரைஞ்சோன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு வரப்போகுது. இந்த இடத்துல ஒரு தனிச்சோடி மீற. அப்போ தனிச்சோடி இதன் காரணமாக இது ஒரு சமச்சீரற்ற கட்டமைப்பு. அப்போ சமச்சீரற்ற கட்டமைப்புன்னு சொன்னால் இது வந்து ஒரு முனைவுடைய மூலக்கூறாக அமைய போகுது. சரியா? அப்போ இவரோட இந்த வடிவத்தின் பேர் என்ன? சதுரக்கூம்பு இல்லையா? சதுரக்கூம்பு. மூலக்கூற்று வடிவம் வந்து சதுரக்கூம்பகம். உதாரணம் வந்து BRFI. சரியா? ஓகே. அப்போ நாங்கள் இந்த 2வது கேள்வியும் பார்த்தாச்சு. சிம்பிளான விஷயம் தான். முனைவற்றதா ஈக்கோணும் என்று சொன்னால் சமச்சீரான வடிவம் ஈக்கணும். அப்போ முனைவற்ற மூலக்கூறுகள் பொதுவாக எங்கெங்கே வாரன்னு சொன்னால், இந்த நீட்டல் வந்து பொதுவாக முனைவற்றதாக ஈக்கும். தலமுக்கோணங்கள் முனைவற்ற மூலக்கூறுகளாக காணப்படும். நான்முகிகள் முனைவற்ற மூலக்கூறுகளாக காணப்படும். முக்கோண இருகூம்பகங்கள் வந்து முனைவற்ற மூலக்கூறுகளாக வந்து காணப்படும். சரி, அதே நேரம் எண்முகியும் வந்து முனைவற்ற மூலக்கூறுகளாக வந்து காணப்படும். அப்போ இந்த வடிவங்களை உடைய மூலக்கூறுகளுக்கு முனைவாக்கம் வந்து ஈக்காது. அவங்க வந்து முனைவற்ற மூலக்கூறுகளாக காணப்பட போகுது. இது தவிர வரக்கூடிய எல்லா மூலக்கூற்று வடிவங்களும் வந்து முனைவாக்கத்தை வந்து பொதுவாக கொண்டிருக்கும். சரியா? ஓகே. அப்போ நாங்கள் 8வது கேள்வியை வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours பேத்திடுச்சு. காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் இந்த இடத்துல எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணினதால கொஞ்சம் கூட டைம் எடுத்துச்சு. ஆனால் இதுக்கு பிறகு வர ஸ்ட்ரக்சர் வினாக்களுக்கு நாங்கள் இவ்வளோ டைம் ஒதுக்க மாட்டோம். அவசரமாக நாங்கள் செஞ்சு கொண்டு போவோம். சரியா? ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் வினாக்கும் இதுக்கு பிறகு நாங்கள் 1/2 hour தான் ஒதுக்க போகிறோம்.
அப்போ அரை மணித்தியாலங்களில் நாங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையும் செஞ்சுட்டு போவோம். சரியா? ஓகே, சரியா? நாங்கள் அடுத்த ஸ்ட்ரக்சர் வினாக்குரிய டிஸ்கஷனை வந்து பார்ப்போம்.